அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே அல்லாஹுடைய கருணையும் அல்லாஹுடைய கோபமும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மனிதர்கள் ஆன்மீகத்தின் பெயரால் எப்போதெல்லாம் தப்பு செய்கிறார்கள் என்று நீங்கள் கவனித்து பார்த்தால், இறைவனை பற்றி கடவுளை பற்றி எப்படி நம்ப வேண்டுமோ அந்த நம்பிக்கையில் தவறு செய்யும் பொழுதுதான் அவர்களுடைய நடவடிக்கைகளிலும் நிறைய தவறுகள் ஏற்பட்டு விடுகின்றன. நாம் இறைவனை, அல்லாஹுவை, கடவுளை நம்புவதாக இருந்தால் அந்த கடவுள் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய குணாதிசயங்கள் என்ன, இந்த விவரத்தை நாம் சரியாக அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆன்மீகத்தின் பெயரால் நம்மிடத்தில் ஏராளமான தவறுகள் எடுபட்டு போய்விடும். இன்றைக்கு நீங்கள் மற்ற சமுதாயங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். ஆன்மீகம் என்ற பெயரிலே, கடவுளை திருப்திப்படுத்துகிறோம் என்ற பெயரிலே அவர்கள் தங்களை தாங்களே வேதனைப்படுத்திக் கொள்கிற காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். கடவுளுக்காக நெருப்பிலே இறங்கி, தீயிலே இறங்கி தீ மிதிக்கிறார்கள், தங்களுடைய உடலிலே காயப்படுத்திக் கொள்கிறார்கள், அளவு குத்துகிறார்கள், நீண்ட நெடுந்தூரத்திற்கு நடையாக நடந்து செல்கிறார்கள். ஆன்மீகத்தின் பெயரால் செருப்பணியாமல் சில நாட்கள் வாழ்கிறார்கள், பல உணவுகளை தங்களுக்கு தாங்களே தவிர்த்துக் கொள்கிறார்கள், குளிரிலே, நடுக்குகின்ற குளிரிலே ஈர துணியை சுற்றி கொண்டு கடவுளுக்கு வழிபாடு நடத்துகிறோம் என்ற பெயரிலே வேதனையை அனுபவிக்கிறார்கள். இப்படி நிறைய தங்களுக்கு தாங்களே மனிதர்கள் கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு என்ன காரணம் என்று பாருங்கள். கடவுளை ஒரு பயங்கரமான ஒரு ஆள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எதனால இதெல்லாம் செய்யறாங்க? நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டா கடவுளுக்கு பிடிக்கும், நம்ம நெருப்புல விழுந்தா கடவுள் சந்தோஷப்படுவாரு, நம்ம குளிர்ல நடுங்கணும்னா கடவுள் திருப்தி அடைவாரு. அப்ப கடவுள்ங்கிறவர் ஒரு கொடூரமானவர், கடவுள்னா பயங்கரமான ஆளு, கடவுளை லேசுல திருப்திப்படுத்த இயலாது. அதனால என்ன பண்ணணும், நம்ம ரொம்ப நமக்கு நாமே கஷ்டத்தை சுமந்து கொள்ளணும், இப்படி நினைக்கிறார்கள். இது எந்த அளவுக்கெல்லாம் போகிறது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, குழந்தைய குழி தோண்டி புதைத்து ஆன்மீகத்தின் பெயரால உடனே எடுக்கிறாங்க. குழி மாத்திரம் இதுக்கு பேரு. இது அரசாங்கம் கூட தடை செஞ்சிருக்கிறது. ஏன்னா ஒரு குழந்தை செத்து போச்சு, எப்படி கொஞ்சம் ஒரு செகண்ட் தப்பிடுச்சுன்னு வைங்க, குழந்தை அவுட் ஆயிரும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் கூட தங்கள் குழந்தைகளுடைய உயிரை கூட பணயம் வைக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கடவுள்னா யார் இது விளங்கல. இப்படி எல்லாம் விரும்புற ஒரு ஆள் கடவுளை இருக்கலாமா? நம்மளை வேதனைப்படுத்தி, நம்மளை கஷ்டப்படுத்தி, நம்மளை துன்பப்படுத்தி, என்னடா தொலைஞ்சு நாசமா போங்கடான்னு சொல்லக்கூடிய ஒருவரா நமக்கு கடவுள்? இறைவன் இப்படித்தானே இருக்கணும். இந்த விஷயங்களை விளங்காத காரணத்தினால்தான் நிறைய தங்களுக்கு தாங்களே நிறைய சுமைகளை, கஷ்டங்களை மனிதர்கள் சுமத்தி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை அந்த கடவுள் கொள்கை ரொம்ப அற்புதமான முறையில், ரொம்ப தெளிவான முறையிலே உங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு கொள்கை என்னவென்றால், கடவுள் கருணை மிக்கவன், இறைவன் அல்லாஹ் கருணை மிக்கவன் என்று உங்களுக்கு ஒரு பண்பை இஸ்லாம் சொல்லி தருகிறது. திருமறை குர்ஆனுடைய துவக்க சூறாவாக அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள். முதல் சூறாவிலேயே முதல் அத்தியாயத்திலேயே எப்படி அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான் எப்படின்னா, நான் அளவற்ற அருளாளன், நிகரில்லாத அன்புடையவன், நான் உங்கள் மீது அருள் செய்யறேனே அதுக்கு லிமிட்டே கிடையாது, உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேனே அதுக்கு அளவே கிடையாது என்று அல்லாஹ் தன்னை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துறான்? நான் பயங்கரமானவன், நான் கொடூரமானவன், இப்படி அறிமுகப்படுத்தாம அல்லாஹ் எப்படி தன்னை பற்றி அறிமுகப்படுத்துறான்னு கேட்டா, நான் அளவு இல்லாத அருளாளன். இப்ப கடவுள் என்று, இறைவன் என்று நம்ம யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ
அந்த அல்லாஹ்வை பற்றி நீங்கள் நம்ப வேண்டும். அவன் ரொம்ப கருணை மிக்கவன். அவன் அளவுக்கு யாரும் மனிதர்களுக்கு கருணை காட்ட இயலாது. அப்படி கருணை மிக்கவன் என்று நம்ம நம்ப வேண்டும். இதை விளங்குவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய கருணையும் என்ற தலைப்பிலே ஒரு பகுதி தரப்பட்டிருக்கிறது. இப்ப அல்லாஹ்வுடைய அந்த அளப்பரிய அருள் எப்படி எல்லாம் இருக்குது என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணை உள்ளவன், எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவன், இந்த மனித குலத்தின் மீது எவ்வளவு கருணை பொழிஞ்சு அருள் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். எப்படி எல்லாம் விளக்குகிறார்கள் பாருங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக உழைக்கிறான். எனக்காக நீங்க உழைக்கிறீங்க, அல்லது உங்களுக்காக நான் உழைக்கிறேன், அல்லது ஒரு முதலாளிக்காக வேண்டி அவனுடைய வேலைக்காரன் உழைக்கிறான். இப்படி உழைச்சோம்னு சொன்னா நம்ம உழைச்சதுக்காக வேண்டி அந்த முதலாளி நமக்கு கூலி தருவார். நம்ம யாரிடத்துல வேலை செய்யறோமோ அவங்க நம்ம கூலி தருவாங்க. நம்முடைய நன்மைக்கு நாம உழைச்சா கூலி தருவாங்களா? தரமாட்டாங்க. அந்த முதலாளியுடைய நன்மைக்கு நீங்கள் உழைத்தீர்களேயானால், அவருடைய தொழில் வளர்ச்சிக்காக வேண்டி நீங்கள் பாடுபட்டீர்களேயானால் அவர் கூலி தருவார். நீங்க ஒரு முதலாளிட்ட வேலை செய்யறீங்க, உங்க வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பண்ணிவிட்டு, நான் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டேன், கூட்டிட்டேன், பெருக்கிட்டேன், எனக்கு சம்பளம் தாங்கன்னா, ஓன் வீட்டை பெருக்கு நான் எதுக்கிட்ட தரணும்னு சொல்லுவான். ஓன் வீட்டை நீ பெருக்கினதுக்காக வேண்டி, ஓன் வீட்டுல நீ வேலை செஞ்சதுக்காக வேண்டி நான் ஏன் உனக்கு கூலி தரணும், என் கடையிலே வேலை செஞ்ச அப்படின்னு கேட்குவான். இந்த அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டா ஆச்சரியமா கூட இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்த வச்சு பார்த்தோம்னு சொன்னா, அது என்ன இவ்வளவு கணக்கு இல்லாம அருள் செய்யறான்ல? எப்படி சொல்றாங்க நபிகள் நாயகம்? ஒரு மனிதன் அவனுடைய மனைவியோடு குடும்ப வாழ்க்கை நடத்துகிறான். இந்த குடும்ப வாழ்க்கை நடத்தும் பொழுது அவளை சந்தோஷமா வச்சிருக்கிறான். ஒரு புருஷன் சந்தோஷமா வைத்துக் கொண்டு அவளுக்கு தன்னுடைய கையால் உணவை ஊட்டி விடுகிறான். இதுக்காக வேண்டி அல்லாஹ் கூலி கொடுக்கணுமா? இவன் அவன் பொண்டாட்டிய சந்தோஷமா வைப்பது அவனுடைய சுயநலத்துக்காக வேண்டி, அவன் வீட்டை நிம்மதியா இருக்கிறதுக்காக வேண்டி, அவன் சந்தோஷத்திற்காக வேண்டி அவனுடைய மனைவிக்கு அவன் ஒரு கவல உணவை எடுத்து ஊட்டுகிறான். இதுக்கு அல்லாஹ் கூலி தரணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுக்கும் அல்லாஹ் கூலி தருவான். நீங்க உங்க மனைவியை நீங்கள் மகிழ்வித்தீர்களேயானால், அவங்களை மகிழ்ச்சி ஊட்டுவதற்காக வேண்டி இப்படி செய்தீர்களேயானால் அதற்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி உண்டு. தொழுகிறதுக்கு கூலி இல்ல, நோன்புக்கு சொல்லல. இங்க இது என்ன காரியம்? இது தொழுகையோ நோன்போ தஸ்பீகோ திக்ரோ இல்ல. உங்க வீட்டில் நீங்கள் உங்கள் சுயநலனுக்காக செய்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இதை செய்வதற்கு அல்லாஹ் கூலி தர்றான் என்றால் அவன் எவ்வளவு கருணை உள்ளவனாக இருக்க வேண்டும். இன்னொரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அவனுடைய மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறான், அல்ல ஒரு பெண் கணவனோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறாள். இதுக்கு கூலி தரலாமா? குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட இதுக்கு எங்க அல்லாஹ் கூலி தரணும்? அவன் சந்தோஷத்துக்கு அவங்க அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான். சஹாபாக்களுக்கு நம்ப முடியல, ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கு. இது எப்படி? இது என்ன தொழுகையா? பொண்டாட்டி புருஷனும் சேர்றது தொழுகையா? அது நோம்பா? அது என்ன தஸ்பீகா திக்ரா? இதுக்கு போட்டு என் கூலி தரணும் என்று சஹாபாக்களுக்கு சந்தேகம் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஹராமான முறையில், அல்லாஹ் அனுமதிக்காத முறையில் அதே சுகத்தை அனுபவித்தால் அல்லாஹ் தண்டிப்பானா இல்லையா? அல்லாஹ் அனுமதித்த முறையில் நீங்கள் செய்யாமல் அல்லாஹ் அனுமதிக்காத வழியில் நீங்கள் அந்த சுகத்தை அடைந்தீர்களேயானால் அல்லாஹ் எப்படி உங்களை தண்டிப்பானோ அதே மாதிரி அவன் அனுமதித்ததற்காக நீங்கள் செய்யறீங்கல்ல, அதுதான் கூலி. டேய், உனக்கு இந்த சுகத்தை அல்லாஹ் எப்படி பார்க்கறான் தெரியுமா? இந்த சுகத்தை மனைவிட்ட இல்லாம புருஷன்ட்ட இல்லாம வேற விதமாக உனக்கு அடைய இயலும். ஆனால் நீ அடையல, அதை செய்யல. நீ எதை தேர்ந்தெடுக்கிற? நான் எதை உனக்கு அனுமதித்து இருக்கிறேனோ, எதை உனக்கு ஹலாலாக்கி இருக்கிறேனோ, எதை செய்யலாம் என்று நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கிறேனோ அந்த வழியில் நீ இந்த சுகத்தை அடைந்ததால் உனக்கு பரிசு.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விளக்குறாங்க, இதுக்கு ஏன் அல்லாஹ் கூலி தர்றான்னு கேட்டா, வேற வழியில் இதை உனக்கு அடைய இயலும். இந்த உலகத்துல அதற்கு நிறைய வசதிகள் இருக்கிறது, நிறைய சான்ஸ்கள் இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ்வாகிய எனக்கு பயந்து நம்மளை படைத்த இறைவன் இருக்கிறான், அவன் நிக்காகை திருமணத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறான் என்று அஞ்சி அதற்காக வேண்டி நீங்கள் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா கணவன் மனைவி ஈடுபட்டீர்களானால் அதற்கும் நான் கூலி தருவேன். அளவற்ற அருள் விளங்குதா? அல்லாஹ்வுடைய கருணையில எந்த அளவுக்கு கருணை விளங்குதா? அதே நேரத்தில் இதே விஷயத்தை உல்டா பண்ணான்னு வைங்க, கோபம் லேசப்பட்ட கோபமா இல்ல, கருணை இப்படிப்பட்ட கருணையா இருக்கிறது. இதே விஷயத்தை ஒருத்தனோ ஒருத்தியோ என்ன பண்றாங்க, அந்த உடல் சுகம்தான் வேணும், அந்த ஒரு இச்சைக்காக வேண்டி நான் எல்லா வரம்பை மீறுவேன், எப்படி வேண்டாலும் நான் நடப்பேன் என்று விபச்சாரத்தில் ஈடுபட்டார்களேயானால் அல்லாஹ்வுக்கு கோபம் எப்படி வருது தெரியுமா? அவங்களுக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு சொல்றான். எவ்வளவு கோபம்னு பாருங்க. டேய், நீ பொண்டாட்டியோட சேர்ந்தா கூலி தருவேங்கிறான். வேற மாதிரி போனேன்னு வையி, ஒரு இஸ்லாமிய அரசு இருக்குமையானால் அவர்களுக்கு மரண தண்டனை. கணவன் மனைவி கணவனுக்கு மனைவி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லது மனைவிக்கு கணவன் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி செய்தால் மரண தண்டனை. அப்படி இல்லாமல் சின்னஞ்சிறுசுகளா செஞ்சிட்டால் 100 கசையடி 100 சவுக்கடி கொடுக்கணுமா. ஊர் மக்கள் மத்தியில் நிப்பாட்டி வைத்து உலகமெல்லாம் பார்க்கிற வகையில 100 கசையடி கொடுங்கள். அப்ப கருணையை பார்த்தாலும் தாறுமாறா தெரிகிறது, கோபத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கு அல்லாஹ்வுக்கு. நீ மாத்திர கரெக்டா இருந்தேன்னு வையி, அவன் காட்டுற கருணைக்கு லிமிட் இப்படி காட்டவே இயலாது. நீ உன் மனைவிக்கு ஒரு கவலை சோறு போட்டதுக்காக வேண்டி அதுக்கு கூலின்னு எழுதுறான். தொழுவதற்கு எப்படி கூலி எழுதுகிறானோ, நோன்பு நோற்பதற்கு எப்படி கூலி எழுதுகிறானோ, சவாபை பதிவு செய்கிறானோ, அதே மாதிரி பதிவு செய்கிறேங்கிறான். எதுக்கு? பொண்டாட்டிக்கு சட்டை எடுத்து கொடுத்தா சவாபு, சேலை எடுத்து கொடுத்தா சவாபு, ஒருத்தர் மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டீங்கன்னா சவாபு, மனைவியை பார்த்து கணவன் சிரிச்சா சவாபு, மனைவி கணவனை பார்த்து சிரிச்சால் சிரிச்சவனை மகிழ்ச்சி அடைய செய்தால் அதுக்கு சவாபு. இப்படி உங்களுக்குள்ள நடந்து கொள்ளக்கூடிய அந்த இன்பங்களுக்கு எல்லாம் நான் கூலி தர்றேங்கிறான. அங்க அளவற்ற அருளை பார்க்கிறோம். அதே நேரத்தில் நான் அனுமதிச்ச தாண்டி வேற பக்கம் போன மிதி அப்படி கொடுப்பேன், அடி அந்த மாதிரி இருக்கும், நான் கொடுக்கிற உதவி அந்த மாதிரி எல்லாம் சொல்றான். இன்ன பஸ் ரப்பிக்க லஷதீத், உமது இறைவனுடைய பிடி ரொம்ப கடுமையானது. இந்த அற்பமான ஒரு உடல் சுகத்திற்காக வேண்டி நீ எல்லை மீறின என்று சொன்னா அங்கே நெருப்புல போட்டு வதக்கும் பொழுது, நெருப்புல போட்டு இங்க வேற மரண தண்டனை, இதோட முடிஞ்சு போச்சுக்கிறீங்களா அவனுடைய கோபம். அப்புறமேல் பார்த்து அங்க வேற போட்டு என்ன செய்யறான், நரகத்தில் போட்டு வறுக்கிறேங்கிறான். சாவவும் மாட்டோம், நரகத்தில் போட்டு அல்லாஹ் வறுக்கக்கூடிய நேரத்தில் நம்ம செத்து போக மாட்டோம், பழைக்கவும் மாட்டோம். குல்லமா நலுஜத்து ஜுலூதுகும் பத்தல்நாகும் ஜுலூதன் கைரஹா, அவங்களுடைய தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் வேற தோலை மாத்துவோங்கிறான்ல. நெருப்புல போட்டா தோல் கருவிருமில்லங்க, கருவிட்டா அப்புறமேல வேதனை தெரியாது. அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான், இப்படி கருவி சாம்பலா விடக்கூடாது, இவன் வேதனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு கோபம் இருந்தா அப்படி செய்வான் அல்லாஹ். அவனுக்கு எவ்வளவு ஆத்திரம் இருந்தா தோலை மாத்தி 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 நம்ம துடிக்க பார்த்து நல்லா படு, நல்ல அதாப அனுபவி என்கிற அளவுக்கு கோபம் அப்படி இருக்கிறது. கொடுக்கிற இன்பங்கள் அந்த மாதிரி இருக்கிறது, கோபம் அந்த மாதிரி இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வை பற்றி எப்படி புரியணும்னு கேட்டா, அல்லாஹ் ஒரே கருணையா மட்டும் இருந்தான்னு வைங்க, இழிச்ச வாங்கின்றாங்க, அப்புறம் அல்லாஹ்வை ஏமாத்திட்டு போயிருவாங்க. என்ன செஞ்சாலும் அல்லாஹ் கண்டுக்கிற மாட்டாண்டு. ஒரே பயங்கரவாதியா இருந்தான்னு வைங்க, அல்லாஹ் மேல விருப்பமே வராது. அல்லாஹ் எப்படி இருக்கான்னு கேட்டா ஒரு எல்லை கோடு வச்சிருக்கான். இந்த கோடு, இந்த கோட்டுக்கு இங்கிட்டு இருந்தியா நான் தர்றத உனக்கு வாங்க இயலாது, அப்படி தருவேன். இந்த கோட்டுக்கு இங்கிட்டு போயிட்டியா நான் மிதிக்கிறத உனக்கு தாங்க இயல, அப்படி மிதிப்பேன். நான் தர்றத கூட உனக்கு தாங்க இயலாது, என்ன இப்படி தரலாம், இன்னும் இப்படி அள்ளி போடுறான் அப்படின்னு நீ அனுபவிக்க முடியாத அளவுக்கு அள்ளி அள்ளி போடுவேன். ஒரு கோடு தான், இந்த கோட்டுக்கு இங்கிட்டு இருந்தால் உனக்கு அள்ளி அள்ளி தருவேன், இந்த கோட்டுக்கு இங்கிட்டு தாண்டுதேன்னு வை, நடக்கிறது வேற. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணை செய்கிறவனாக இருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய கருணையை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. ஒரு மனுஷன்றால தப்பு செய்யறவன் தானே, தப்பு செய்யாட்டி மனுஷன் இல்ல. யாராவது ஒருத்த மேடையை போட்டுக்கிட்டு நான் தப்பே செய்யலன்னு சொல்ல முடியுமா? சொன்னா பொய் சொல்றான்னு அர்த்தம். எவன் சொன்னாலும் சரி, எந்த மௌலானா சொன்னாலும் சரி, எந்த ஷேகு சொன்னாலும் சரி, அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். தப்பு செய்யலன்னா மனுஷன் கிடையாது. ஏன் அப்படி கிடையாதுங்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், ஆதமுடைய மக்கள் எல்லாமே தப்பு செய்யறவங்க தான். நீங்க ஆதமுக்கு பிறந்தது நெசமாய் இருந்தால் தப்பு தான் செய்வீங்க. வேற படைப்பாய் இருந்தாலும் தப்பு செய்ய மாட்டீங்க. நம்ம எல்லாம் ஆதமுடைய மக்கள் தான். அப்ப ஆதமுடைய மக்கள் அத்தனை பேருமே தப்பு செய்யறவங்க தான். ஹைருல் ஹத்தாயின தவாபுன், தப்பு செய்யறவங்கள யார் நல்லவங்க கேட்டா திருந்தி கொள்றவங்க. தப்பு செய்யறது நம்முடைய இயல்பு, நிறைய செஞ்சிருப்போம். அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? நீ செஞ்ச தப்பு தானே, இந்த தப்பையும் செஞ்சு விட்டு திடீர்னு உனக்கு ஒரு உணர்வு வந்து இன்னையிலிருந்து திருந்திக்கிறேன்னு சொல்ற. இதுக்கு ஏதாவது கூலி தரணுமா? தொலைஞ்சிட்டு போடான்னு மன்னிச்சிடலாம், அவ்வளவுதான். நம்ம ஒரு கடையில் வேலை பார்க்கிறோம், நிறைய தப்பு பண்றோம், ஃப்ராட் பண்றோம், முதலாளிக்கு தெரியாம காசு எடுத்துட்டு போயிடுறோம், சொந்தக்காரங்களை வர சொல்லி ஜாமான் அள்ளியில் கொடுத்துடுறோம், முதலாளிக்கு தெரியாம எல்லா அக்கறம் பண்றோன்னு வைங்க. கடைசியா முதலாளி கையங்களமா பிடிச்சிட்டாரு. சரிங்க முதலாளி, இனிமே நான் செய்ய மாட்டேன், இதான் கடைசி, இதோட மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு என்ன செய்வார் முதலாளி? தொலைஞ்சு போடான் நான் ஏன்னு வேணா சொல்லுவார். இறக்கம் உள்ள ஆளா இருந்தா. இறக்கம் இல்லாதவரா இருந்தா மன்னிக்க முடியாது, வேலையை விட்டு நீக்கிட்டே பாரு. இறக்கம் உள்ளவரா இருந்தா என்ன செய்வாரு? சரி தொலைஞ்ச நாசமா போட, வேண்ட வெறுப்பா அவன் அந்த வேலையில வச்சிருப்பாரு. மாலை போடுவாரா? பாராட்டல் நடத்துவாரா? திருந்து விட்டார். இவர் இடத்துல 10 லட்சம் ரூபாய் திருடி விட்டு இப்போது தெரியாமல் திருடி விட்டேன்னு சொல்லிவிட்டார். மாலை போடுவீங்களா? விழா நடத்துவீங்களா? போஸ்ட் அடிச்சு ஒட்டுவீங்களா? செய்ய மாட்டீங்க. ஏன்? நம்முடைய கருணை ஒரு எல்லைக்கு உட்பட்டது. கொஞ்சோன்னு கருணை காட்டையணும், இதுக்கு மேல மனசு வராது. அவன் காலில் விழுந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்டாலும் சரி, சரி தொலைஞ்சு போட உன்னை வேலைக்கு வச்சுக்கிறேன்டா, அவ்வளவுதான் வேண்டா வெறுப்பா சொல்லுவோமே தவிர அவனுக்கு தூக்கி கிரீடம் சூட்ட மாட்டோம், அவனை தூக்கி ஒரு பெரிய இடத்துல ஒண்ணு நிப்பாட்டிட மாட்டோம். மனசு கேட்காது, வராது. நீங்க கருணை செய்ய நினைச்சாலும் உங்களுக்கு ஏழாது, எனக்கு ஏழாது, எவனுக்கு ஏழாது. அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? செஞ்சது தப்பு, பெரிய சாதனை ஒண்ணு பண்ணிரல, வெட்டி முறிக்கிற வேலை ஒண்ணு செய்யல, தப்பு தான் பண்ணிருக்கிற, யாரெல்லாம் என்னை மன்னிச்சிருன்னு கேட்டுப்பட்ட. இதுக்கு என்ன செய்யறான் அல்லாஹ்? சந்தோஷப்படுறான். எப்படி? அந்த மாதிரி சந்தோஷமே பட முடியாதான், அப்படி படுறான சந்தோஷம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் காட்டுறாங்க. உதாரணம் எப்படி? உதாரணம், ஒரு மனிதன் பாலைவனத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான். பாலைவனம் தெரியுதா? புல் புண்டுலாம் இருக்காது, ஒரு செடி கொடிகள்லாம் இருக்காது, வெறும் மணல் தான் இருக்கும். மணல்ல கூட நடக்க முடியாது, வெயில் கொளுத்தும், உள்ள கால் பூந்துக்குரும், ஒட்டகத்தெல்லாம் ஏறி போக முடியும். அரபு நாட்டு பாலைவனம் இருக்கு பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு பாலைவனத்தில் ஒருத்தன் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறான். ஒட்டகத்துல எல்லா விதமான சாமான் இருக்கிறது. பாலைவனத்தில் போனா இந்த காலத்துல ஹோட்டல்லாம் இருக்குது, அந்த காலத்துல ஹோட்டல்லாம் கிடையாதுல. ரொட்டி வரைக்கும் கட்டிக்கிட்டு போகணும். 10 நாளைக்கு ரொட்டி வேணும்னா 10 நாள் ரொட்டி நல்லா காய வச்சு அதை எடுத்துக்கிட்டு போனாதான் என்ன செய்ய முடியும்? அவன் போய் வாழ முடியும், செத்து போயிடுவான். அப்ப ஒரு 10 நாளைக்கு தேவையான ரொட்டி, 10 நாளைக்கு தேவையான தண்ணி, 10 நாளைக்கு தேவையான சட்ட துணிமணி எல்லாத்தையும் இந்த ஒட்டகத்தில் வைத்துக் கொண்டு பிரயாணம் பண்ணி போய்கிட்டே இருக்கிறான் ஒரு மனிதன். இது ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது நானா சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கருணை எவ்வளவு பெருசுன்னு காட்டுவதற்காக வேண்டி இந்த ஓமையை உங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. போய்கிட்டே இருக்கிறானா, ஒரு இடத்துல ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு நிழல் தெரிகிறது. நிழல்ங்கிறது மாதிரி பாலைவனத்தில் பிரயாணம் பண்றவனுக்கு நிழல்ங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம்ங்க. நிழல் தெரிஞ்சவன என்ன நினைக்கிறான்? கொஞ்ச நேரம் இளைப்பாருவோமே, நிழல் இருக்குதே அப்படின்னு ஒட்டகத்தை அப்படி விட்டுவிட்டு அந்த நிழல் அப்படி படுத்தான். படுத்தா அந்த ஜில்லு ஜில்லு காத்துக்கு நிழலுக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு. அசந்து தூங்கிட்டான். தூங்கிட்டு திடீர்னு முழிப்பு வருது, பார்க்கறான், ஒட்டகத்தை காணாது. முழிப்பு வந்து பார்க்கறான், எதை காணா? ஒட்டகத்தை காணா. ஒட்டகத்தை மட்டுமா காணா? ஒட்டகத்தை காணாட்டி என்ன காணா? தண்ணியை காணா, வச்சிருந்த ரொட்டியை காணா, வச்சிருந்த தட்டுமுட்டு சாமான காணா, எல்லாமே இல்லை. இப்ப இந்த இடத்துல இருந்து கடந்து கூட வேற இடம் போக இயலாது. பாலைவனத்தில் நடக்க முடியாது மனுஷனுக்கு. அந்த ஒட்டகம் இருந்தா தான் அவன் போய் சேர்ற இடத்தை சேர முடியும். இப்ப தண்ணி வேணும். அவன் என்ன நினைக்கிறான்? ஒட்டகத்தை காணலன்ற உடனே முடிஞ்சு கதை, இங்கனுக்குள்ளே கடந்து சோத்துக்கு இல்லாம தண்ணிக்கு இல்லாம
இங்கனே நம்ம கதை முடிஞ்சு போச்சு, மண்டையை போட்ட வேண்டியதுதான் என்று நம்ம செத்துட்டோன்னு முடிவுக்கு வந்துட்டான். அப்படித்தானே வருவான். பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டான்னு சொன்னா அவன் நிலைமை என்ன? செத்துட்டோன்னு முடிவுக்கு வந்துட்டான். சரி, நம்ம கதையே முடிஞ்சு போச்சு அப்படியே கவலைப்பட்டு கவலைப்பட்டு மயங்கி மறுபடியும் விழுந்துட்டான். இன்னும் கொஞ்சம் நேரம் முடிக்கிறான். ஒட்டகம் நிக்குது. இப்ப எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்சம் நேரம் மறுபடியும் முடிக்கிறான். அந்த ஒட்டகம் அப்படி இருக்குது. ஒட்டகத்தினுடைய முதுகுல வச்ச சாமான்லாம் அதே மாதிரி ஒன்னும் குறையாம அப்படியே நிக்கிறது. இப்ப என்ன நினைக்குவான் அவன்? இன்னும் கொஞ்சம் நேரம் மறுபடியும் முடிக்கிறான். அந்த ஒட்டகம் அப்படி இருக்குது. ஒட்டகத்தினுடைய முதுகுல வச்ச சாமான்லாம் அதே மாதிரி ஒன்னும் குறையாம அப்படியே நிக்கிறது. இப்ப என்ன நினைக்குவான் அவன்? போன உசுறு திரும்பி வந்துச்சுமாங்களே, இதான் இது. போன உசுறு திரும்பி வந்தால் எப்படி இருக்கு? செத்து பொழைச்சால் எப்படிங்க இருக்கு? அந்த ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டான். சந்தோஷத்துல தலைகால் புரியாம அவன் என்ன சொல்றான்? அல்லாட்ட வந்து துஆ செய்றான். எப்படி கேக்குறானா? யா அல்லாஹ், நீதான் எனக்கு அடிமை, நான் தான் உனக்கு எஜமான்கிறான். உல்டாவா மாத்தி சொல்றான். சந்தோஷத்துல தலைகால் புரியாம அவனுக்கு இந்த காணா போன ஒட்டகம் கிடைச்ச உடனே, போன உசுறு திரும்பி வந்த உடனே அவனுடைய சந்தோஷம் எப்படி சந்தோஷமா போச்சுன்னு சொன்னா, சொல்ற வார்த்தை என்னன்னு கூட நிதானம் தவறிடுவான். நம்ம அப்படித்தான் நிதானம் தவறுவோமா இல்லையா? கவலை ஏற்பட்டாலும் நிதானம் தவறி போயிருவோம். சந்தோஷம் தாறுமாறா இருந்துச்சுன்னு அப்போ என்ன பேசுறோம்னு தெரியாது. ரொம்ப கவலை ஏற்பட்டுச்சு வைங்களேன், ஒண்ணு கூட ஒண்ணு உலக ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப சந்தோஷம் வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த புருஷன் முன்னாடி முத நாள்ல ஆள்கால் உளருவாங்க ரெண்டு பேரும். அவ பேசுறது இவனுக்கு விளங்காது, விளங்குறதுக்கு பேசுறது இல்ல, ஆளாளுக்கு உளறி கொள்வாங்க. அதுவே ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்ப சந்தோஷம் தாறுமாறா போச்சுன்னு சொன்னா உளர ஆரம்பிச்சிருவான் மனுஷன். இவனுக்கு என்ன ஆச்சுன்னா, போன உசுறு திரும்பி வந்த உடனே மகிழ்ச்சியில என்ன பண்றான்? அல்லாஹ்வை அடிமைங்கிறான். யா அல்லாஹ், நீ தான் எனக்கு அடிமை, நான் தான் உனக்கு எஜமான் இப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியை காட்டுறானே. இதை விட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை விட இவனை விட அல்லாஹ் வந்து மகிழ்ச்சி அடைகிறான். எப்ப மகிழ்ச்சி அடைகிறான்? தப்பு செஞ்ச ஒரு அடியான் திருந்தும் பொழுது. தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தான், அல்லாஹ்வுடைய பயம் வந்து, யா அல்லாஹ் இன்னையோட தூக்கி உடைச்சிட்டான். அல்லாஹ் என்ன செய்யறானுங்க பாருடா, இங்க பாரு என்னோட அடியானை. அல்லாஹ் சொல்றான் மலக்குகள்கிட்ட, வானவர்கள்ட்ட, என்னுடைய அடியானை பார்த்தியா? ஒரு தப்பு செஞ்சான், அவனை தண்டிக்க கூடிய ஒரு ரப்பு இருக்கிறான் என்று அவன் விளங்கி வைத்திருக்கிறான் பார். என்னிடத்துல தான் மன்னிப்பு கேட்கணும் என்று புரிந்து வைத்திருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி, இந்த ஒட்டகம் திரும்ப கிடைத்தவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதை விட ஜாஸ்தியாக அதிகமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணைன்னு பாத்தீங்களா? மனிதன்கிற முறையில் நீங்கள் தப்பு செஞ்சிருப்பீங்க, இதை விளங்காததாங்க எல்லாத்துக்கும் காரணமே. நீங்க ஆன்மீகத்தின் பேரால தப்பு செய்யறான் பாருங்களேன், இவன்லாம் எங்க கோளாறு பண்ணுவான் தெரியுமா? நம்ம போய் எப்படி கடவுள்கிட்ட கேட்கறது? இவன்லாம் இந்த ஆட்களை சாமியார்களை தேடி போவாங்க. எதுக்கு சாமியார் தேடி போனா? சாமியாருங்கிறவன மனுஷன் தான், நம்மள மாதிரி தான் எல்லா வகையிலும் இருக்கிறான். அவங்கிட்ட எந்த ஒரு கடவுள் தன்மையும் கிடையாது, அவங்கள்ட்ட எந்த ஒரு சிறப்பு தகுதியும் அவன்கிட்ட கிடையாது. நம்மள இருந்து ஒரு டிஃபரெண்டா ட்ரெஸ் பண்ணிருப்பான், அவ்வளவுதான். ட்ரெஸ் மட்டும் என்ன செய்வான்? நம்ம எல்லாம் தச்சு போட்டா அவன் தைக்காம போட்டுருவான், இதான் ஒரு டிஃபரெண்டா போட்டுருவான். நம்ம எல்லாம் ஒரு கலர்ல போட்டு அவன் ஒரு வித்தியாசமான கலர்ல போடுவான். நம்ம எல்லாம் வந்து தொட வளைக்கும் போட்டோம்னு சொன்னா அவன் முழங்கால கீழே போடுவான். இப்படி ட்ரெஸ் வேண்டாம் என்ன செய்யலாம்? அவன் கூட குறைய போட்டிருப்பானே தவிர அவன்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஆனாலும் மனிதன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நாம வந்து நிறைய தப்பு பண்ணிட்டோம், நிறைய பாவம் செஞ்சிட்டோம், நிறைய ஏமாத்தி விட்டோம், நிறைய விபச்சாரம் பண்ணிவிட்டோம், நிறைய தண்ணி அடிச்சு விட்டோம். நம்ம எல்லாம் கேட்டா கடவுள் தருவானா? நம்ம எல்லாம் போய் கடவுள்கிட்ட வேண்ட முடியுமா? நம்ம எல்லாம் போய் கடவுளேன்னு கேட்டா எந்த முகத்தை வச்சுட்டு கேட்கறது? அப்படின்னு ஒரு எண்ணம் வந்த உடனே நம்மால என்ன பண்றான்? உடனே அவுளியாங்கிறான், இவன் அவன் வந்து சாமியாரேங்கிறான், அவன் மகானேங்கிறான், இவன் பெரியாரேங்கிறான். இப்படியாக என்ன செய்யறான்? அவன் வந்து ஒவ்வொரு ஆளை குறுக்கு வழி புரோக்கரை பிடிக்க ஆரம்பிச்சிடறான். இந்த புரோக்கரை பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டு பாருங்க. நீ ஏன்டா தர்காவுக்கு போற? உன்னை படைச்ச இறைவன் இருக்கானா இல்லையா? அவங்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னா, அவன் சொல்றான், நாங்க எப்படி இறைவன் கேட்கறது? நாங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம், நாங்க எவ்வளவு அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி இருக்கிறோம், நாங்க எல்லாம் கேட்டா அல்லாஹ் தருவானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க தருவான், இவன் சொல்றான் தரமாட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அதை தருவா மட்டும் இல்லடா, சந்தோஷப்படுவான்.
மகிழ்ச்சி அடைவான். எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவான்? போன உயிர் திரும்பி வந்தால் எப்படி நீ மகிழ்ச்சி அடைவாயோ அந்த மாதிரி அவன் மகிழ்ச்சி அடைவான். திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழந்து விட்ட பாவம் செய்த எனது அடியார்கள் அல்லாஹ் கூப்பிடுறான். யாரை கூப்பிடுறான்? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து விட்ட எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனுப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். இப்ப திருந்துங்க, இந்த நிமிஷம் திருந்துங்கள். இந்த நிமிஷத்துக்கு முந்தி நீங்கள் செய்தது என்னவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவத்தை நீங்கள் செய்திருந்தாலும் சரி, யா அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சிட்டேன், இப்ப நான் திருந்துறேன், இந்த நிமிஷம் நான் திருந்துகிறேன் அல்லாஹ் என்று நீ கேட்டால் உன்னை மன்னிப்பது மட்டுமல்ல, உன் மீது மகிழ்ச்சியை அவன் பொழிகிறான், உன் விஷயத்தில் அவன் சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே. இத புரிஞ்சா புரோக்கரை தேடுவானா? இத புரிஞ்சா அல்லாஹ்ட்ட போறதுக்கு இடைத்தரகரை தேடுவானா? நேர பெட்டிஷனை போடு, அல்லாஹ் வேண்டு கூப்பிடு, அதுக்கு அவன்கிட்ட போய் வாங்கி கேட்கிற. அப்ப அல்லாஹ் விட இவர் அளவற்ற அருளானா இவரு? நான் கேட்கிறேன், நீ எந்த மகான், எந்த பெரியார், எந்த சமாதி, எந்த தர்காவில் போய் கும்பிடுறியோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மேல அளவற்ற அருளாளர்களா? அல்லாஹ்வுக்கு மேல கருணை காட்டக்கூடியவர்களா? அப்ப அளவற்ற அருளை செய்யக்கூடிய ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கிறான். எந்த அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத கூட நீங்க பாவம் செய்ய தூண்டுதான் எடுத்துக்க கூடாது, ஆனா ஹதீஸ்ல இருக்குது அப்படி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒருத்தரும் பாவமே செய்யறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, எல்லாரும் தீர்மானம் போட்டு விருந்தினர் எல்லாரும் கூடி நம்ம இனிமே யாரும் எந்த பாவமும் செய்யறது இல்ல, உங்களால முடியாது, அப்படி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க என்று சொன்னா அல்லாஹ் என்ன செய்வானா, உங்களை அழிச்சு விட்டு வேற ஒரு சமுதாயத்தை படைச்சிருவானா. யாரும் பாவமே செய்யலன்னு வைங்க, அல்லாஹ் என்ன செய்வானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உரிமையில ஒரு பாவம் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களை காலி பண்ணிவிட்டு பாவம் செய்து விட்டு மன்னிப்பு கேட்பார்களே அவர்களை அல்லாஹ் படைத்து விடுவான். பாவம் செய்யாத ஒரு இனம் வேணும்டா உங்களை படைச்சான் இல்ல, உங்களை படைக்கிறதுக்கு முந்தி பாவம் செய்யாத ஒரு இனம் இருந்தது. மலக்குகள் இருந்தார்கள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தார்கள், திக்ர் செய்து கொண்டே இருந்தார்கள், வணங்கிக் கொண்டே இருந்தார்கள், கையை ஏந்தி கொண்டே இருந்தார்கள், சஜிதாவில் கடந்து கொண்டே இருந்தார்கள், எல்லா வணக்கங்களையும் செய்து கொண்டிருந்து ஒரு படைப்பு முன்னாடி இருந்தது, ஆதமை படைக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப வணங்குறதுக்கு அவங்கள படைச்சான் இல்ல, அதான் ஆல்ரெடி வணங்கிட்டு இருக்கிறாங்களே, ஆல்ரெடி அல்லாஹ்வை துதித்து கொண்டிருந்தார்களே. அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அதாவது உனக்கு சக்திக்கு மீறி பாவம் செய்கிற உணர்வையும் சேர்த்து நான் உனக்கு தருவேன், அந்த உணர்வு அடிப்படையில் நீ பாவம் செய்வாய், செய்துட்டு என்கிட்ட கெஞ்சணும், செய்துட்டு என்கிட்ட கேட்கணும், என்னிடத்தில் அழுது புலம்பணும், என்னிடத்தில் கையை ஏற்றணும், நான் உனக்கு தருவேன். அப்படிங்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் பாவம் செய்யலன்னா, ஒருவருமே பாவம் செய்யவில்லையானால் இது வேணாண்டு அல்ல அழிச்சு போடுவானா, அழிச்சு போட்டு பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்பாங்களே, அப்படி ஒரு படைப்பை எல்லாம் படைச்சிருவான். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றோம், நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அத மகிழ்ச்சியோடு அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ். லா தை அசூமி ரௌஹில்லா, அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஃபஇன்னஹு லா யைஅசு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், நிராகரிக்கக்கூடியவர்கள் தான், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழப்பார்கள் என்று திருமறை குர்ஆனும் சொல்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய அருள் கணக்கு விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ் எந்த அளவுக்கு உங்கள் மீது அருள் புரிகிறான் விளங்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஜபல்லி அம்ரில் முமின், இறைவனை நம்புறான் பாருங்க, நம்பாதவனுக்கு ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமின் இருக்கிறானே அவனை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளனை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். என்ன ஆச்சரியம்? அவனுக்கு ஒரு நல்லது ஏற்படுதுன்னு வைங்க, அவன் என்ன பண்ணிடுறான், நன்றி செலுத்தி விடுகிறான். ஒரு கெட்டது ஏற்படுதுன்னு வைங்க, அதை சபரோட சகிச்சு கொள்கிறான், ரெண்டுக்கும் கூலி வாங்கிக்கிறான். ஒரு மூமினை பொறுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூமினை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன்.
என்ன ஆச்சரியப்படுறேன், அவனுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்து விடுகிறது. நல்ல காரியம்னா என்ன? கொஞ்சம் காசு கிடைச்சிருது, கொஞ்சம் பணம் கிடைச்சிருது, வீடு கிடைச்சிருது, புள்ள கிடைச்சிருது, பொண்டாட்டி கிடைச்சிருது, புருஷன் கிடைச்சிருது, ஏதோ ஒரு நல்லது கிடைச்சு போயிருச்சு. நல்லது கிடைச்சு என்ன செய்யறான்? யாரெல்லாம் உனக்கு தான் நன்றிங்கிறான். அதுக்கு தவாபு பாருங்க, ஆச்சரியமா இருக்குது. நல்லது கிடைச்சாலும் அதையும் தவாபு ஆக்கிக்கிறான் இவன் பாட்டுக்கு. கெட்ட நினைச்சுன்னு வைங்க, புள்ள மௌத்தா போச்சு, பொண்டாட்டி மௌத்து, புருஷன் மௌத்து, வீடு இடிஞ்சு போச்சு, கடையில் நஷ்டமா போச்சு, யாரெல்லாம் நீ கொடுத்தது நான் என்ன செய்யறதல்ல, நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி போறானா, சபர் செஞ்சுக்கிறான். அதுக்கும் கூலி. என்ன செஞ்சாலும் நன்மை ஆகிறான். ஆச்சரியமா இருக்குது. ரசூலுல்லாஹ் ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? அல்லாஹ்வுடைய கருணையில தான் இங்க ஆச்சரியம் இருக்குது. என்ன ஆச்சரியம்? அதாவது நன்மை உனக்கு ஏற்பட்டாலும் அதையும் பரிசு பெறுவதற்குரிய வழியாக நீ அதை மாற்றிக்கொள்ள முடியும். உனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அதற்காக வேண்டி அல்லாஹ் உனக்கு தர வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் நீ சபுர் செய்தாயானால் அதுக்கும் கூலி. இப்படி சொல்றாங்களே, இதுக்கு மிஞ்சி ஒரு அளவற்ற அருள் என்ன வேணும்? அதுல கூட பாருங்க, இப்ப நமக்கு நன்றி எதிர்பார்க்கிறோம்ல. ஒரு நல்ல காரியம் ஒருத்தன் செஞ்சுட்டான்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்ட நன்றி எதிர்பார்ப்போம்? ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் கொடுக்குறீங்க, 100 ரூபாய் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி நன்றி எதிர்பார்ப்பீங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னு வைங்க, 1000 ரூபாய் கொடுத்தவன்ட்ட இன்னும் கொஞ்சம் கூட நன்றி எதிர்பார்ப்பீங்க. ஒரு ஆள்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னு வைங்க, எப்படி எதிர்பார்ப்பீங்க? அவர் உங்களை கண்டா எந்திரிக்கணும், கூப்பிட விட்டா ஓடி வரணும், அவர் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் உங்களுக்கு முன்னாடி கை கட்டி நிக்கணும். 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கல. அப்ப நம்ம ஜாஸ்தியா ஒரு ஆளுக்கு கொடுத்தோம்னு சொன்னா அவன் ஜாஸ்தியா நமக்கு விசுவாசம் காட்டணும், அவன் காட்டணும், பொண்டாட்டி காட்டணும், புள்ள காட்டணும், அவன் சொந்தக்காரங்க எல்லாம் காட்டணும் என்று மனிதன் எதிர்பார்க்கிறான். 50 காசுக்கு டீ வாங்கி கொடுத்தோம்னா பல்ல காட்டினா போதும். ஒருத்தர் டீ வாங்கி தந்தான்னு வைங்களேன், நல்லா இருக்கிறேன், இந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறான் அவன். டீ வாங்கி தந்தவனுக்கு சிரிச்சா போதுங்க. ஒரு 1000 ரூபாய் தந்தவனுக்கு சிரிச்சா பத்தாது, அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நன்றி செலுத்தணும். 10,000 ரூபாய் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு மேல இப்படி எதிர்பார்க்கிறான் மனுஷன். அல்லாஹ் இருக்கான் பாருங்களேன், அவன் ஆச்சரியமா இருக்கிறது. அவன் உன்ட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறான்? அவன் எவ்வளவு பெரிய அருளா வேண்டு பாரு. ஒரு முதலாளி 1000 ரூபாய் சம்பளம் தர்றான் மாசத்துக்கு, அல்ல 2000 ரூபாய் சம்பளம் தர்றான். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூட வரல. ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு குறைவா உன்ட்ட சம்பளம் வாங்குறதுக்காக வேண்டி 8 மணி நேரம் உழைக்கிறேன். 8 மணி நேரம் பெண்ட கலட்டினா தான் அந்த 100 ரூபாய் சம்பளம் உனக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கிறது. ஆனா அல்லாஹ் இருக்கான் பாருங்களேன், அவன் உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு பாத்தீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சட்டி சோறு திங்கிற, திண்டு விட்டு அதுக்குள்ள நன்றி என்ன உழைக்கணும்ல. அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். திண்டது சட்டி சோறு போட்டு மேய்ச்சி விட்டு இதுக்கு என்ன நன்றி அல்லாஹ் கேட்கிறான்? அடே இவ்வளவையும் திண்டு மேய்ச்சிட்டு என்ன பண்ணு? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றான், முடிஞ்சு போச்சுடாங்கறான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா என்ன அர்த்தமா? இவ்வளவையும் திண்டியில இதுக்கு சரியான முறையில் நன்றி செலுத்தி விட்டாய். அல்லாஹ்வைத்தான் லேசா திருப்திப்படுத்த இயலுங்க. கடினமான வேலைகளை உங்கள்கிட்ட வாங்குறவனா இல்லவன், அவன் கொடுத்திருக்கிற நியமத்துக்கு வேலை வாங்குறதா இருந்தா உங்கள் லைஃப் பத்தாது. உங்களுக்கு தந்திருக்கிற வாழ்நாள் இருக்கு பாருங்க, அது பத்தாது. சின்ன உதாரணம் எடுத்துக்கிறீங்களேன், நீங்க சுவாசிக்கிறீங்க, மூச்சு விடுறீங்கல்ல, காத்தை இழுக்கிறீங்க, அதுல உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு மறுபடியும் அதை வெளியேற்றுறீங்க, மறுபடி வேற காத்தை சுவாசிக்கிறீங்க, மறுபடி வெளியேற்றுறீங்க. இப்படி இந்த ஒவ்வொரு மூச்சு விடுவதும் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு பாக்கியம். இந்த மூச்சு விட முடியலன்னா என்ன ஆகும்? அவுட். மூச்சு இழுக்கிற அளவுக்கு ஹார்ட் சரியா இல்லாட்டாலும் அவுட், மூச்சு குழாய் அடைச்சுக்கிட்டாலும் அவுட், இருக்கிற காத்துல ஆக்சிஜன் அல்லாஹ் ரிமூவ் பண்ணிட்டான்னு வைங்க, எடுத்துட்டான்னு வைங்க, அப்ப கூட அவுட் நீங்க. அப்ப இந்த மூச்சு என்பது ரொம்ப பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. மூச்சு விடுவதற்காக வேண்டிய கடையில் போய் 2 மூச்சு வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு படைச்சிருந்தான்னு வைங்க, ஒருத்தன் வாழ முடியுமா? இருந்த இடத்துல உட்கார்ந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? இப்படி இழுக்கிறோம், இப்படி விடுறோம், காத்துல உள்ள சக்தியை நம்ம வாட்டுக்கு இழுக்கிறோம். இது சோத்தை விட, கஞ்சியை விட, தண்ணியை விட, புடவையை விட, எல்லாத்தையும் விட சிறந்தது. இது பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை அவரவர் இடத்துக்கு தேடி மூக்குல அல்லாஹ் இடிச்சு இடிச்சு தர்றான். இதை பெறுவதற்காக வேண்டி பிரயாணம் பண்ண தேவையில்லை, கடையில போய் வாங்க வேண்டியது இல்லை. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? டேய், ஒரு மூச்சு இழுக்கிறீல அதுக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லு, ஒரு மூச்சு உருறீல அதுக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுன்னு சொல்லி இருந்தா
மூச்சுக்கு மட்டும்தான் உனக்கு நன்றி செலுத்தல, மத்தெல்லாம் செய்யல. உன் லைஃப் பூரா என்ன பண்ணணும்? சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ். இதான் இப்படி ஆக்கியிருந்தான்னு வைங்க, ஒரு மூச்சுக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லணும்னு வச்சா கூட மத்த சோத்துக்கு எப்ப செய்வ, கண்ணுக்கு எப்படி நன்றி செலுத்துவ, காதுக்கு எப்படி நன்றி செலுத்துவ, இந்த உயிரை கொடுத்து எப்படி நன்றி செலுத்துவ, வேற வேற சமாச்சாரங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி செலுத்துவ, தூங்கும்போது அதுவும் சொல்ல முடியாத, மூச்சு கூட உனக்கு சொல்ல முடியாத. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணல, நிறைய தந்திருக்கான், காற்றை தந்திருக்கிறான், தண்ணியை தந்திருக்கிறான், சோத்தை தந்திருக்கிறான். உன் உடம்புக்குள்ள எண்ணற்ற அதிசயங்களை அல்லாஹ் வாரி வாரி இறைத்திருக்கிறான். இவ்வளவுக்கு சேர்த்தா உங்ககிட்ட எதிர்பார்க்கிறான். இவ்வளவையும் கொடுத்துட்டு ஒரு 5 தடவை நெத்திய வச்சுட்டு போடாங்கிறான் அல்ல, 5 டைம்ஸ். உங்ககிட்ட இவ்வளவுக்கு அல்ல என்னத்தை எதிர்பார்க்கிறான்? 5 தடவை அவன் தந்திரக்கு செய்யறான்னா 24 மணி நேரம் சஜ்தாவோட கிடந்தாலும் பத்தாது, 24 மணி நேரம் அவனுடைய வேதத்தை ஓதி கொண்டிருந்தாலும் பத்தாது. அவ்வளவுக்கு தந்து விட்டு தாறுமாறா தந்துட்டு என்ன பண்றான்? அவன் எதிர்பார்க்க ரொம்ப கொஞ்சம் தான் எதிர்பார்க்கிறான். ஒரு 5 வேளை 25 நிமிஷம் தொழுகுடா, அவ்வளவு எதிர்பார்க்கிறான். ஒரு வருஷத்துல ஒரு ரமலான் மாசத்துல மாத்திரம் ஒரு 12 மணி நேரம் பட்னியா கடை பகல் நேரத்துல சேர்த்து ராத்திரிக்கு டபுளா ட்ரிபிளா வெட்டிக்க. பட்னியா கடந்து சாவுறீங்க, ரமலான் வந்துச்சுன்னு சொன்னா நேரத்தை மாத்தி வச்சுட்டு அதோட ஜாஸ்தியா தான் திங்கிறீங்க. பகல்ல திங்கிறதுக்கு போல ராத்திரில போட்டு மேயிரமே தவிர என்னத்தை பட்னிகளை சாவுறோம்னு கிடையாது. அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தை மாத்திக்கிறாங்கிறான். இதைத்தானங்க அவன் எதிர்பார்க்கிறான். திண்டு புட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிற பாக்கியங்களுக்கு அவன் அருளாளனா இல்லைன்னு வைங்க, அவன் கொடுங்கோலனா இருந்தான்னு வைங்க, பயங்கரமான ஆளா இருந்தான்னு வைங்க, இது பத்தாது. இது நீங்கள் செய்யறது பத்தவே பத்தாது. அவன் என்ன செய்யறான்? பாவம் நம்ம தான் படைச்சிருக்கிறோம், பாவம் அவனுக்கு வேற வேற வேலையெல்லாம் நம்ம தான் கொடுத்துருக்கிறோம். அவன் கண்ணுக்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் போய் தொலைஞ்சிட்டு போறான். அவன் காது இருக்கு, கை இருக்கு, உடம்பு இருக்கு, வயிறு இருக்குது, அதாவது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, போயிட்டு போறான். ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குற ஒரு நாளைக்கு மொத்தத்துக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்கு 24 மணி நேரத்துல 5 வேளைக்கு 1/2 மணி நேரம் ஆகும். 5 வேளை தொழுகைக்கு ஆகுற நேரம் என்ன டோட்டலா எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அப்ப இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள திருப்தி அடைகிறேங்கிறான, அது இருந்தா போதும் உன்னை மிதிக்க மாட்டேங்கிறான, இதை செஞ்சீங்கன்னு சொன்னா உன்னை இதுக்கு நரகத்துல போட மாட்டேங்கிறான. இது அளவற்ற அருள் இல்லையா? இதுக்கு மிஞ்சி ஒரு அருளா வேணும்? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அளவுக்கு தாறுமாறாக நம்ம மீது என்ன செய்யறான்? கருணை காட்டுறான். நம்ம என்ன பண்றோம்? நிறைய தப்பு பண்றோம். அதுக்கெல்லாம் அடிப்படை என்ன காரணம்னு கேட்டா, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதை கொள்கையா கொள்ளாம மனுஷனை திருப்திப்படுத்த நினைச்சுதான் எல்லா வேலையும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்யற பல காரியங்களை எடுத்து பாருங்க. கல்யாணத்துல வரதட்சணை வாங்குறீங்க, ஏன் வாங்குறீங்க? என்னத்துக்கு வாங்குறீங்க? நல்லா தெரியும் இந்த வரதட்சணை நிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். வரதட்சணை வாங்கி ஊடு கட்டின ஒத்தனும் கிடையாது, வரதட்சணை வாங்கி பணக்காரனை போன ஒரு நாயும் கிடையாது. வரதட்சணை வாங்குவான், பந்தக்காரனை கொடுப்பான், லைட்டுக்காரனை கொடுப்பான், அதுக்கு செய்வான், இதுக்கு செய்வான், கடைசியில் கல்யாணம் முடிஞ்சு பார்த்தா மளிகை கடைக்காரனுக்கு 10,000 ரூபாய் கடன். இதுதான் என்ன வரதட்சணை வாங்கி என்ன கிழிச்சு விட்ட? வரதட்சணை வாங்கி ஒன்னும் ஆகாது, பறக்கத்து இருக்காது. 4 பேர் வாங்கினவனை எல்லாம் பார்க்கத்தான் செய்யறோம். அதே நிலைதான் வரதட்சணை வாங்குறதுக்கு முந்தி, கல்யாணத்துக்கு முந்தி எந்த கண்டிஷன்ல இவனுடைய பொருளாதாரம் இருந்துச்சோ வரதட்சணை வாங்கின பிறகும் அப்படித்தான் இருக்கே தவிர அந்த ஒரு நாள் கூத்துக்கு அது உதவுது, அந்த ஒரு நாள் ஆடம்பரத்துக்கு உதவுதே தவிர அதுக்கப்புறம் ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்ல. அவ்வளவே பார்த்தாச்சு, ஆயிரக்கணக்கில் சர்வே எடுத்து பார்த்து விட்டோம். ஆனால் நீ வாங்குற என்ன வாங்குற? இந்த வரதட்சணை வாங்கினாரா குடிசை கோபுரமா போச்சுன்னு காட்டு பார்ப்போம். வரதட்சணை வாங்கினாரா 2 கடை 4 கடையா போச்சுன்னு காட்டு பார்ப்போம். இல்ல, அதேதான். அப்ப இந்த வரதட்சணைங்கிறது மார்க்கம் அனுமதிக்காத முறையில் நீ வாங்குகிற அந்த காசில் பறக்கத்து இல்லை. அல்லாத ரொம்ப சாதாரணமா ரிமூவ் பண்ணி விட்டுறான், அழிச்சிடறான், இல்லாம ஆக்கி போடுறான். தெரிஞ்சுக்கிட்டே நீ வாங்குற. ஏன் தெரியுமா? அப்ப இந்த வரதட்சணைங்கிறது மார்க்கம் அனுமதிக்காத முறையில் நீ வாங்குகிற அந்த காசில் பறக்கத்து இல்லை. அல்லாத ரொம்ப சாதாரணமா ரிமூவ் பண்ணி விட்டுறான், அழிச்சிடறான், இல்லாம ஆக்கி போடுறான். தெரிஞ்சுக்கிட்டே நீ வாங்குற. ஏன் தெரியுமா? காசுக்காக நீ வாங்கல. எதுக்கு வாங்குற? இந்த உலகத்து மக்களை திருப்திப்படுத்தணும். நீங்க எவ்வளவு? 1 லட்சம், நாங்க 2 லட்சம், நாங்க 3 லட்சம், நாங்க 4 லட்சம். எதுக்கு? நீங்க
ஊர் மத்தியில மக்கள் மத்தியில உங்களுடைய பராக்கிரமத்தை சொல்லிக் கொள்ளணும். உங்களை பெருமையா 4 பேர் பேசணும். 5 ரூபா வாங்கிட்டானாம்ல, 10 ரூபாயாம்ல, பயங்கரமான மாப்பிள்ளையா இருப்பார் இருக்க அப்படின்னு சொல்லணுமா 4 பேர். அவருடைய ஸ்டேட்டஸ் உலகத்துக்கு தெரியணுமா. இதுக்காகத்தானே நீ வரதட்சணை வாங்குறிய? முன்னேறதுக்கா? வாழ்க்கையில டெவலப் ஆகுறதுக்கா? கண்டிப்பா கிடையாது. ஒரு கல்யாணம் பண்ணீங்க, பிரம்மாண்டமா செலவழிக்கிறீங்க, எப்படி பந்தல் போடுறீங்க, லைட் போடுறீங்க, ஆடம்பரம் பண்றீங்க, சுப்ஹானல்லாஹ், பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை அர்த்தமற்ற வீண் விரயங்களுக்கு வாரி இறைக்கிறீர்கள். இது எதுக்கு? இந்த பந்தல் போட்டதுனால உனக்கு இம்மையில் என்ன கிடைச்சிருச்சு? ஒன்னும் கிடைக்கல. மறுமையில் என்ன கிடைக்கும்? ஒன்னும் கிடைக்க போறது இல்ல. சீரியல் லைட் போட்டதுனால இம்மையில் என்ன கிடைச்சிச்சு? ஒன்னும் கிடைக்காது. மறுமையில் என்ன கிடைக்கும்? ஒன்னும் கிடைக்காது. நல்லா தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? கல்யாணம்னு சொல்லி வான வேடிக்கை விடுறீங்க, பாட்டு கச்சேரி வைக்கிறீங்க. நீ இளையராஜா கூப்பிட்டா நான் ஏஆர் ரஹ்மான கூப்பிடுவேங்கிறீங்க, நீ அந்த டான்ஸுக்காரை கூப்பிட்டா அந்த டான்ஸுக்காரை கூப்பிடுவேங்கிறீங்க. இப்படி எல்லாம் பொருளாதாரத்தை கொண்டு வந்து விரயம் பண்றீங்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்கு இதை செய்கிறீர்கள். 4 பேர் நம்மளை நல்லா பேச வேண்டும், 4 பேர் நம்மளை நல்ல 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 ஸ்டேட்டஸான ஆள் தான், நல்ல தரமான ஆள் தான், நல்ல வசதியான ஆள் தான் பேசணும். இதுக்கு தானே பண்றீங்க. ஆனா உண்மையில என்ன நடக்குது தெரியுமா? மனுஷனை உங்களால் திருப்திப்படுத்த இயலாது. ஏன் இயலாதுன்னு தெரியுமா? பெரிய பந்தல் சீரியல் லைட்லாம் போட்டீங்க, என்னைய மாதிரி ஆட்களை கல்யாணத்துக்கு கூப்பிடுறீங்க, நாங்கெல்லாம் வர்றோமா? உங்களை பார்த்தோன்னு பல்ல கட்டிட்டு போயிடுவோம். வெளியே போய் என்ன பேசுவோம்? திமிர பத்தியா, பண திமிர பத்தியா, லைட்டுக்கு எவ்வளவு இப்படிதான் பேசுவோம். எல்லாம் திமுறா, நேத்து வந்த பணம், திடீர் பணக்காரன் தானே, அது காற்றாகலாம். எங்க திருப்திப்படுத்த முடிஞ்சு? உன்னால சோறு போடுற ஒரு 10 நண்பர்களுக்கு விருந்து கொடுத்தாலே போதும், கல்யாண விருந்து. நீ என்ன பண்ற? உன்ட திமுற காட்டுறதுக்காக வேண்டி 72 வகையா செஞ்சு ஊற வளைச்சு சோத்த போடுற. என்ன செய்வான்? தின்னுட்டு போய் பாராட்டு வாங்குறீங்களா? சோத்துல உட்காந்துக்கிட்டே சொல்லுவான், அரிசி கொஞ்சம் பொடி அரிசியா போட்டுக்கலாம்ல, தின்னுகிட்ட சொல்றா இல்லையா? நெய் மட்டன் நெய் ஊத்திருப்பாங்களோ, நல்ல கம்பெனி நெய் மாதிரி தெரியலையம்மா. இன்னொருத்தன் கறி மாட்டுக்கறியா இருக்குமோ, இன்னொரு தின்னுகிட்ட என்ன பேர் வாங்கிட்ட? மனுஷனை உன்னால திருப்திப்படுத்த இயலாது. மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கு இவ்வளவு ஆடம்பரமா பண்ற. அதுல உட்கார்ந்துகிட்டு கத்திரிக்காயில இருந்து கருவாடுல இருந்து கருவேப்பிலையில இருந்து அரிசியில இருந்து இலையில இருந்து தட்டுல இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் ஒரு கண்டு போயிருவான். ஒருத்தன் உப்பு கூடமா, ஒருத்தன் உப்பு குறையாமா, கஞ்ச பயில் ஒரு நெய்யை கூட ஊத்திட்டாங்க, அதிகமா கம்மியா ஊத்திட்டாங்கம்மா. அதே சோத்துல இன்னொருத்தன் என்ன செய்வான்? ஜாஸ்தியா ஊத்திட்டாங்கம்மா. அவன் ஏதோ நோய் இருக்கு மேல இருக்கு, அவனுக்கு நெய் ஜாஸ்திமா, ஒருத்தன் நெய் கம்மிமா, ஒருத்தன் உப்பு அதிகமா, ஒருத்தன் உப்பே போட மறந்துட்டாங்கம்மா. இப்படியான விமர்சனங்கள் தான் உனக்கு அதுல கிடைச்சிச்சே தவிர என்னத்தை திருப்திப்படுத்த ஏண்டுச்சு? படைச்சவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் போச்சு அவனுக்கு. அல்லாஹ் எப்படி திருப்திப்படுத்துறது? நல்லா மேய்ஞ்சு விட்டு என்ன செய்ய? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அனுபவிச்சு விட்டு 4 ரக்காத் தொழுடா போடா, முடிஞ்சு போச்சு கதை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை திருப்திப்படுத்துறதுங்கிறது ரொம்ப லேசுங்க. படைச்சவன் அவன். நம்முடைய பலம் தெரியும் அவனுக்கு, நம்முடைய பலவீனம் தெரியும், நம்முடைய தேவைகள் தெரியும். அளவற்ற அருளாளனா இருக்கிற காரணத்தினால சின்ன விஷயத்துல அவன் திருப்தி அடைஞ்சிடறான். அளவற்ற அருள். அதே மாதிரி ஒரு துன்பம் ஏற்படுது, உங்களுக்கு கொடுத்த பிள்ளைய எல்லாம் எடுத்துக்கிட்டான், புருஷனை எடுத்துக்கிட்டான், பொண்டாட்டி எடுத்துக்கிட்டான். துன்பம் வந்தா என்ன செய்யணும்? திருப்பி அதை வாங்கிட முடியுமா? புள்ளை கொடுத்த புள்ளைய எல்லாம் எடுத்துக்கிட்டதுனால என்ன செய்யணும்? அப்படி தாண்டா எடுப்பேன்னு சொன்னா என்ன பண்ணிடுவீங்க நீங்க? ஒன்னும் பண்ணிடல. நான் கொடுத்த நான் எடுப்பேன், நீ யார கேட்கறது என்று பேசாமல் எல்லாம் இருந்துடலாம். அல்ல என்ன பண்றானா, நமக்கு கொடுத்த ஒன்றை எடுத்துட்டான்னு சொன்னா அப்ப பாக்குறானா இவன் எப்படி ரியாக்ஷன் பண்றான், என்னுடைய அடியான ரியாக்ஷன் பண்றானா, திமுறை ஏதாச்சும் பேசுறானா, அக்கிரமம் ஏதாவது பண்றானா, அல்ல பாக்குறான். சபூர் செஞ்சுக்கிட்டான்னு வைங்க, அல்லாஹ் என்ன பண்றான்? திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, ஒரு முசீபத் அவர்களுக்கு ஏற்படுமானால், ஒரு துன்பம், துன்பம்னா என்ன? உயிர்கள் போறது துன்பம், பொருளாதார நஷ்டம் துன்பம், வீடு வாசல் இழந்தால் துன்பம், ஒரு முள்ளு குத்துனா கூட துன்பம் தான், ஒரு கரண்ட் போனா கூட துன்பம் தான். அப்ப அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுமையானால், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அவர்கள் சொல்வார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னா லில்லாஹி, நாங்களே அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், எங்க வாப்பா மட்டும் தானே போயிட்டாரு, நாங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், நாங்கள் நாளைக்கு போயிரோம் அர்த்தம். இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களும் நாளைக்கு அவனிடத்தில் போக போகிறோம்.
புருஷன் மூத்தா போயிட்டானா என்ன சொல்லணும்? இவர் மட்டும் தானே போயிட்டாரு, நாங்க கொஞ்சம் பிந்தி போக போறோம். பொண்டாட்டி போயிட்டாளா என்ன சொல்லணும்? இவ மட்டும் தானே போயிட்டா, நாளைக்கு நான் தானே போக போறேன். புள்ள மூத்தா போயிட்டானா என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், இன்னா இலைஹி ராஜிஊன், அவன்கிட்ட திரும்பி செல்லக்கூடியவர்கள். என் புள்ள மட்டும் தானே போயிட்டாரு, நாளைக்கு நானும் போய் பார்க்க தானே போறேன். என் மாமனார் மட்டுமா போயிட்டாரு, நானும் தான் நாளைக்கு போக போறேன். என் வீடு மட்டுமா போயிடுச்சு, நாளைக்கு நான் தானே போக போறேன். இதான் இன்னா லில்லாஹிக்கு அர்த்தம். அப்ப எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் இது நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், சொந்தக்காரன் அதை எடுத்துக்கொண்டு விட்டான், திருப்பி நாங்க எல்லாம் ஒன்னா பார்க்க போறோம், எங்களை ஒண்ணு சேர்ப்பான் இப்படின்னு சொல்லி யார் சபூர் செய்து கொள்கிறார்களோ வபஷிரி சாபிரீன், இந்த பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணணுமா? சபூர் செய்தால், சகித்து கொண்டால் அதுக்கு கிடைக்கிற கூலி தாறுமாறா கிடைக்குது. எந்த அளவு கிடைக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண்மணி வரிசையா 3 புள்ள பிறகு மூத்தா போயிடுது. அப்புறமேல் கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்ச நாள் சென்று இன்னொரு பிள்ளையை பெற்றெடுக்கிறா, அது மண்டை போட்டுருது. அப்புறம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறா, அது மண்டை போட்டுருது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண்மணி வரிசையாக 3 குழந்தைகளை சிறு பிராயத்திலேயே பறி கொடுத்து விட்டாலேயானால் பறிகொடுத்துட்டு அவள் என்ன செய்கிறாள்? யா அல்லாஹ், இதற்கான நன்மையை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி விடுகிறாள். வேற என்ன சொல்லிரல? யா அல்லாஹ், என் புள்ள தானே உனக்கு கிடைச்சான், உனக்கு கண்ணு இருக்குதா, உனக்கு இறக்கம் இருக்குதா, உனக்கு அது இருக்குதா, இப்படிலாம் தாய்மார்கள் பேசுறாங்களே, அந்த மாதிரி பேசாம இறைவா இதற்கான கூலியை நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி ஒரு பெண் சகித்துக் கொண்டாலேயானால் அந்த 3 பிள்ளைகளும் நரகத்திற்கு இவள் செல்ல விடாமல் தடுக்கிற தடுப்பு சுவராக வந்து நிற்கும். நரகத்தில் தள்ளுற அளவுக்கு நீ பாவம் செஞ்சிருந்தால் கூட அந்த 3 பிள்ளைகளை கொண்டாந்து நிப்பாட்டி, யா அல்லாஹ் எங்க அம்மாவை நீ வந்து அனுப்ப கூடாது என்று என்னிடத்திலே போராடும், அல்லாஹ்விடத்திலே போராடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு அம்மா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை 3 பிள்ளையே பறி கொடுத்தா தான் இப்படியா? 2க்குலாம் இல்லையா? ஒரு அம்மா கேட்குது. அந்த அம்மா 2 பிள்ளைய பறி கொடுத்தாமான்னு நினைக்கிறேன். அந்த அம்மா கேட்குது, 2 பிள்ளைய பறி கொடுத்து அல்லாஹ்வுக்கா சபூர் செய்தால் கிடைக்காதா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஓ இஸ்னைனி, ஆமா 2க்கு தான். நீ 2 பிள்ளைய பறி கொடுத்துட்டு யா அல்லாஹ் நீ கொடுத்ததை நீ எடுத்துக்கொண்டாய், இதற்கான பிரதிபலனை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்று நீ சபூர் செய்து கொண்டால் அந்த பிள்ளைகளும் உன்னை நரகத்தில் இருந்து தடுக்கிற கேடயமாக திரையாக வந்து நிற்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு அம்மா பார்க்குறது, ஒரு பிள்ளையை பறி கொடுத்தாமா போல இருக்கு. அது கேட்குது, அப்ப ஒரு பிள்ளைக்கு இல்லையா? ஒரு பிள்ளை வேற மொத்தா போயிருக்கு, அதுக்கெல்லாம் ஒண்ணு கிடைக்காதா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பிள்ளைக்கு தான். அப்ப இது புள்ள முக்கியம் இல்ல, புள்ள மௌத்தான பிறகு அதை எப்படி எடுத்துக்கொள்றீங்கிறது முக்கியம். புள்ள மௌத்தான பிறகு ஏன் புள்ளதான் உனக்கு கிடைச்சானா, உனக்கு கண் இருக்குதா, இந்த பச்சை கூர்த்தை தான் எடுத்துட்டு போவியா, தடிமாடெல்லாம் நிறைய பேர் இருக்காங்கல, நாங்க என்ன பாவம் செஞ்சோம் இப்படின்னு அல்லாட்டி கிளாஸ் கேள்வி கேட்டீங்கன்னு வைங்க, அதுக்கு கிடைக்காது, அவங்களுக்கு கிடைக்காது. யாரு கிடைக்கும்? இந்த மாதிரி நேரத்தில் அப்படி தைரியமா நின்று இறைவா நீ கொடுத்ததை எடுத்துக்கொள்ற உரிமை உனக்கு இருக்கிறது என்று சபூர் செய்தால் அது சொர்க்கத்தில் உங்களை கொண்டு சேர்க்குங்கிறாங்களே. இது எதுக்கு உங்களுக்கு சொர்க்கத்தில்? உங்க புள்ள மௌத்தா போனதுக்காக வேண்டி சபூர் செய்யறேன்னு ஒரு சின்ன வார்த்தையை சொல்றீங்க, இதுக்கு கிடைக்கிற பரிசு என்ன? சொர்க்கம். 50 வருஷம் தவம் செஞ்சதுக்கு இல்ல இந்த பரிசு. என்னத்துக்கு இது? மௌத்தா போன உடனே அந்த நேரத்தில் காட்டுற அந்த உணர்ச்சி இருக்குத, அது அப்படி கடிவாளம் போட்டு கடிச்சுக்கிட்டு இறைவா நான் இதை பொருந்திக் கொண்டேன், உன் தீர்ப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் சொல்லிட்டீங்கன்னு வைங்க, ரிசர்வ் பண்ணியாச்சு, உங்களுடைய இடம் சொர்க்கத்தில் பதிவு செய்தாகிவிட்டது. இதுக்கு மிஞ்சின இதுக்கு இவ்வளவு பெரிய பரிசா? பொறுத்துக் கொள்றேன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய பரிசா? உங்களுக்கு எனக்கு எவனுக்கும் கொடுக்க இயலாது, அவனுக்கு தான் கொடுக்க. அளவற்ற அருளாளனா இருக்கிற காரணத்தினால, அவனுடைய அருளுக்கு எல்லையே இல்லாத காரணத்தினால் இதெல்லாம் கிடைக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? இந்த அளவற்ற அருளாளன் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துல இவ்வளவு பெரிய பரிசு தர்றான் என்பதை உணராம நம்ம என்ன பண்றோம்? ஒரு துன்பம் வந்து விட்டால் நம்ம காட்டுற ரியாக்ஷன் சுப்ஹானல்லாஹ், அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்ம ரூகை எடுத்தாண்டு வைங்க. பொம்பளைகளுக்கு சொல்றேன், 99 பேர் நேர காஃபிரா தான் மௌத்தா போவீங்க.
உங்களுக்கு ஒரு பிள்ளையோ பொண்டாட்டியோ புருஷனோ செத்து போகும்போது நீங்க பயன்படுத்துற வார்த்தை இருக்க, அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் தூக்கிட்டான் நம்மள, முடிஞ்சு வச்சுக்க, ஈமான் இருக்காது. ஈமானை பாதிக்கிற அளவுக்கு கடுமையான மோசமான யாரிடத்தில் பேசுகிறோம் அச்சம் இல்லாம, என்னமோ பக்கத்து வீட்டுக்காரன் பேசுற மாதிரி, நமக்கு சம வயசுல உள்ள ஆள்கிட்ட பேசுற மாதிரி, நமக்கு ஈக்குவலான ஆள்கிட்ட பேசுற மாதிரி அல்லாஹ் விஷயத்தில் வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து வீசி எறிகிறீர்களே, இதெல்லாம் எங்க கொண்டு விடு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ மின்னா மல்லரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப் வ தஆ பிதஅவல் ஜாஹிலியா. யார் ஒருத்தன் துன்பங்கள் வரும் பொழுது கன்னத்திலே அடித்துக் கொள்கிறானோ, சட்டையை கிழித்துக் கொள்கிறானோ, முட்டாள்தனமான வார்த்தைகளை சொல்லி புலம்புகிறானோ, அவன் நம்மை சேர்ந்தவன் இல்லை. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு மௌத்தான வீட்டுக்கு போனா கூலிக்கு மாரடிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அழுகிறீர்கள், ஊரையை கூட்டுகிறீர்கள். அப்ப இதனால எந்த ஒரு நன்மை இல்லை என்று தெரிந்து கொண்டு ஒப்பாரி வைக்கிறீர்கள். மார்க்கத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது? அழுவுறதுக்கு மட்டும் அனுமதி இருக்கிறது. எதுக்கு அனுமதி இருக்கிறது? கண்ணீர் விடலாம், வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாது. கொட்டலாம், கடல் போல கொட்டலாம், வாயிலிருந்து புறம்புறீங்க பாருங்க, வாயிலிருந்து வார்த்தை வராத வகையில அப்படி வந்தால் சபுர் சம்பந்தப்பட்ட வார்த்தை வரணும். யா அல்லாஹ் நான் பொருந்திக் கொண்டேன், யா அல்லாஹ் என்னை எல்லை மீற விட்டுறாதே, என் நாக்கு கண்ட்ரோல் பண்ணு என்று வேண்டுமானால் வார்த்தை வரலாம். இன்றைக்கு பார்க்கிறோம், நாத்திகத்தை அந்த நேரத்தில் பேசி விடுகிறோம். கடவுள் இல்லைங்கிற மாதிரியான அல்லாஹ் இருக்கானா, அப்படி ஒருத்தர் இருந்தா அப்படி செய்வானா, இந்த மாதிரியான வார்த்தை எல்லாம் பேசுறோமே, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அளவற்ற அருளாளன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுனீங்க என்று சொன்னா உங்களுக்கு தரக்கூடிய பரிசு பெரிய பரிசா இருக்கிறது. அதனால சபூர் செய்து பழக வேண்டும். அந்த அலுவல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பிள்ளையெல்லாம் எடுத்தான், நமக்கு தானே எடுத்து விட்டான். என்னமோ யாருக்கும் எடுக்காம நமக்கு மட்டும் எடுத்துட்ட மாதிரி, நமக்கு மட்டும் அநியாயம் செஞ்ச மாதிரி நினைக்கிறீங்களே, அதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்றான், அவனுடைய ஹபீபுடைய பிள்ளைகளை எடுக்கிறான். அவனுடைய நேசர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிள்ளைகளையே பல பிள்ளைகளை உசுரோட தூக்கிட்டு போயிடுறான். நபிகள் நாயகத்துக்கு 4 பொம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான். 4 பொம்பளை பிள்ளைகள்ல 2 பொம்பளை பிள்ளை உசுரோட இருக்கும் போதே தூக்கிட்டு போயிட்டான்ல. ருக்கையாண்டு ஒரு பிள்ளையை கொடுத்தான், ரசூலுல்லாஹ் உசுரோட இருக்கிறாங்க, மகன் முன்னாடியே போயிட்டாங்க. பேரம்பத்தியம் பார்த்துட்டு தான் போனாங்க, ரசூலுல்லாஹ்க்கு முந்தி போயிட்டாங்களா இல்லையா? உம்மு குல்சுமை எல்லாம் கொடுத்தான், உம்மு குல்சுமை எல்லாம் எடுத்துக்கிட்டான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் ஆம்பளை பிள்ளையை கொடுத்தான், அதையும் எடுத்துக்கிட்டான். அப்ப நபிகள் நாயகத்துக்கே பிள்ளையை கொடுத்து எல்லாம் எடுத்துக்கிட்டானே, நமக்கு எடுக்க மாட்டானா? நம்ம அப்படி நினைக்கிறது இல்ல. என்னமோ உலகத்தில் நமக்கு தான் முத நடந்த மாதிரி, யார் வீட்லையும் பிள்ளைய மூத்தா போகாத மாதிரி, நமக்கு விட்டு பயங்கரமான அநீதி இழைக்கப்பட்ட மாதிரியும் எடுத்துக்கொண்டு தாறுமாறான வார்த்தைகளை பேசி விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. இப்ராஹிமுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் தான் மகனுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அவங்க கண்ணு முன்னாடியே துடிக்க துடிக்க இப்ராஹிம் மூத்தா போறார். ரசூலுல்லாஹ்வுடைய ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே பாட்டனார் இப்ராஹிம் நபியுடைய பேரை தன்னுடைய பிள்ளைக்கு வைக்கிறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் மகிழலாம்னு சொல்லிட்டு மூத்தா போன உடனே என்ன செய்யுது, கண்கள் கொட்டு கொட்டு கண்ணீரை கொட்டுது. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களும் அழுவுறீங்க, நீங்கள் அழுவுறீங்களா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அல் ஐனு ததுமவு, கண்கள் ரத்த கண்ணீரை வடிக்கிறது, ஒல் கல்பு யஹ்சுனு, உள்ளம் வேதனையால் துடிக்கிறது, இன்னாலி ஃபிராக்கிக யா இப்ராஹீம் லமஹ்சூனுன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவுக்காக நான் ரொம்ப கவலைப்படுகிறோம், ஆனால் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத ஒரு வார்த்தையும் இந்த வாயால் சொல்ல மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மகனை பறி கொடுத்துட்டு கண்ணீர் வடிப்பேன், பொருந்திக் கொள்வேன், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தையை இந்த வாயினால் சொல்ல மாட்டேன்னு சொல்லி கண்கள் கண்ணீர் கொட்டுற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துக்கத்தை காட்டினாங்களே, அது நமக்கும் நடக்கும். துன்பம் வரக்கூடிய நேரத்தில் சகித்து கொண்டு பழக வேண்டும், பொறுத்து கொண்டு பழக வேண்டும். அதே மாதிரி பொறுமைக்கு இன்னொரு அளவுகோல் இருக்கிறது. இது எல்லாரும் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டிய அளவுகோல். எவ்வளவு பெரிய இழப்பு உங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி, உயிரிழப்பா இருக்கலாம், பொருள் இழப்பா இருக்கலாம், விவசாயத்தில் உற்பத்தி விளைச்சல் கம்மியா போயிருக்கலாம், அல்ல தீ விபத்து ஏற்படுத்திருக்கலாம், ஒரு சுனாமி அடிச்சுட்டு ஓடி போயிருக்கலாம். எந்த மாதிரியான இழப்புகள் வந்தாலும்
அதுக்கு மார்க்கத்துல எவ்வளவு நாளைக்கு கவலைப்படலாம் என்றால், வாயினால புலம்புறதுக்கு இல்ல, புலம்புறதுக்கு அறவே அனுமதி இல்ல, மனசுக்குள்ள கவலைப்பட்டு கண்கள்ல கண்ணீர் வடிக்குதல் என்று சொன்னால் உங்களுக்கு பர்மிஷன் 3 நாளைக்கு தான். எத்தனை நாளைக்கு தான்? 4வது நாளைக்கு நார்மலுக்கு வந்துடணும். ஒருவன் இஸ்லாமியன் என்பது உண்மையாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தீர்ப்பை நீ பொருந்தி கொண்டது நெசமா இருந்தால், பொருந்திக்கிட்டே இல்லையாங்கிற அளவுகள் என்ன? புள்ள மூத்தா போச்சா 1 நாளைக்கு படுத்து கடை, அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். 2வது நாள் படுத்து சாப்பிட மாட்டேங்கிறியா, தொலைஞ்சு போ, கேள்வி கேட்க மாட்டான். 3வது நாளைக்கு படுத்துட்டு கிடக்குறியா, கேள்வி கேட்க மாட்டான். 72 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அனுஷ்டிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பம் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி 3 நாள் போச்சா 4வது நாள் கடற்கரைக்கு போயிடணும். சம்பளத்துக்கு இருக்கிறவன் சம்பளத்துக்கு போயிடணும், வேலை வெட்டிக்கு போறோம் வேலை வெட்டிக்கு போயிடணும், கல்யாணம் காட்சி பண்றோம் 3 நாள் கழிச்சு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிரணும். இந்த 3 நாளைக்கு மேல ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அவன் இன்னும் சபுர் செய்யலன்னு அர்த்தம். அந்த சம்பவத்தை எப்படி சபுர் செய்யணுமோ பொறுத்து கொள்ளணுமோ அப்படி பொறுத்துக்கலன்னு அர்த்தம் ஆயிரும். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்கிறோம்? ஒரு முஹர்ரம் மாசம் ஒரு மாசம் வந்துருங்க, வந்தா அந்த மாசத்துல இந்த 10வது நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவான்? கத்தியை கிழிச்சிட்டு பாத்தீங்களா? டிவில எல்லாம் பாக்குறீங்களா? உங்க ஊர்ல உண்டாதலாம். இந்த பஞ்சாண்டு சொல்லி ரத்த கிழிச்சிக்கிறது, கருப்பு ட்ரெஸ் அன்னைக்குன்னு போட்டுக்கிறது, மனைவியோட நாங்க சேர மாட்டோம் 10 நாளைக்கு, அப்படி 3 நாளைக்கு மேல அந்த கொண்டாட அனுமதி கிடையாது. 1400 வருஷத்துக்கு முந்தைய நடந்த ஒரு சம்பவத்துக்காக வேண்டி இன்னைக்கு கவலைப்படுறாங்க. 14 நூற்றாண்டு கடந்து போச்சு. ஓம்புள்ள செத்தால 3 நாளைக்கு மேல துக்கம் கிடையாது. நீ என்ன பண்ற? ஹுசைன் கொல்லப்பட்டாங்கன்னு அன்னைக்கு துக்க நாள் அனுஷ்டிக்கிறேன்னு சொல்லி நல்ல எவ்வளவு விஷயங்கள்ல குடும்பத்துல பிரிச்சிருவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் அதெல்லாம் ஊர்ல இல்லங்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கணவன் மனைவிக்கு மத்தியில் என்ன செய்வாங்க? அந்த மாசத்துல சேர விட மாட்டாங்க. ஏன்னா ஹுசைன் கொல்லப்பட்டார்ல, அது ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள செத்து போயிட்டார்ல, நாங்களும் அதுல பங்கு பெறோம். உனக்கு யார் இப்படி சொல்லி தந்தா? அந்த காலத்துல வாழ்ந்திருந்தா கூட 3 நாளைக்கு மேல துக்கம் கிடையாது. 1000 வருஷத்துக்கு மேல துக்கம் அனுஷ்டிப்பீங்களா நீங்க? அப்ப இந்த மாதிரியான கிறுக்குத்தனங்களை எல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளை பெறுவதாக இருந்தால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சபுர் செய்து நீங்கள் பழக வேண்டும், சகித்து பழக வேண்டும். இங்கே அல்லாஹ்வுடைய அளவற்ற அருள் தெரிகிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன் வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அப்ப அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளை பெறுவதாக இருந்தால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சபுர் செய்து நீங்கள் பழக வேண்டும், சகித்து பழக வேண்டும். இங்கே அல்லாஹ்வுடைய அளவற்ற அருள் தெரிகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இத எப்படி சொல்றான்னு கேட்டா, நான் ஒரு நன்மையை செய்யறேன், ஒரு நன்மையை செஞ்சால் ஒரு நன்மைக்கு ஒரு நன்மை கூலி தரணும். ஒரு தீமையை செய்யறேன், ஒரு தீமைக்கு ஒரு தீமை தானே கூலி தண்டனை தரணும். இதான் நியாயம். ஒரு தப்பு செஞ்சான்னு சொன்னா அதுக்குரிய தண்டனை, ஒரு தர்மம் செஞ்சான்னு சொன்னா அதுக்குரிய தண்டனை, அதுக்குரிய நன்மை கொடுக்கணும். அல்லாஹ் என்ன பண்றான்? அடை தப்பு செய்றியா, மஞ்சா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒருவன் ஒரு நன்மையை செய்தானேயானால் குறைஞ்சது அவனுக்கு 10. அதாவது ஒரு தடவை நீங்க தொழுவீங்க, ஒரு தொழுகைக்கு என்னன்னு எல்லாம் ஒரு கணக்கு வச்சிருப்பான். அந்த நன்மை எழுதிவிட்டு 10 மடங்கு போட்டுக்கன்றாங்க. அதுக்கு ஒரு 1000 ரூபாய் உதாரணத்துக்கு போட்டுவிட்டு 1000 ரூபாய் ஒரு தொழுகைக்கு 1000 ரூபாய் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு தொழுகைக்கு 1000 ரூபாய் அப்படின்னு போட்டு எல்லாம் என்ன பண்ணுவான்? 10,000 போட்டு விட்டுரு. ஒண்ணுக்கு 10 தான். ஒரு நன்மையை செய்தால் அதுக்கு அல்லாஹ் என்ன தரணும் நினைச்சு வச்சிருக்கிறானோ அதை கொடுத்துட்டு என்ன செய்யறான்? அதை 10 மடங்கு ஆக்கிறான். இது யாருக்கு? ரொம்ப தரக்குறைவாக செய்யறாங்களே அவங்களுக்கு. ரொம்ப உயர்ந்த எண்ணத்தோட ரொம்ப பரிசுத்தமா செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன கணக்கு? ஒண்ணுக்கு 700, ஒண்ணுக்கு 700 மடங்கு 700. அப்ப நீங்க 100 ரூபாய் தர்மம் செஞ்சீங்கன்னு சொன்னா அப்ப 700 மடங்கு பெருக்கிக்கிறங்க. அத்தனை 100 ரூபாய்களை தர்மம் செய்ததாக அல்லாஹ் கணக்குல வைக்கிறான்.
அல்லது சில பேருக்கு 10-100 ரூபாயை செலவு செய்ததாக அல்லாஹ் வந்து கணக்கு போடுறான். அதே நேரத்தில் தீமை செய்தால் ஒமன் ஜாபி சியதி ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லுஹா, ஒருத்தன் ஒரு தீமை செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த அளவுக்கு மட்டும்தான் அவனுக்கு தண்டனை. ஒரு தடவை 100 ரூபாய் திருடினியா, 100 ரூபாய் திருடினதுக்கு தான் அல்லாஹ் உன்னை மதிப்பானே தவிர 700 தடவை 100 ரூபாய் திருடினதுக்குரிய தண்டனை அல்லாஹ் தரமாட்டான். 100 ரூபாயை தர்மம் செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ் எப்படி தர்றானா, ஒண்ணுக்கு 700 தர்றானா. 100 ரூபாய் திருடணும்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறானா, ஒரே ஒரு தடவை 100 ரூபாயை திருடினால் அதுக்கு என்ன உத கிடைக்குமோ அந்த உத தானே தவிர அதை ஒரு 700 பெருக்கிட்டு உதைக்க மாட்டான் அல்லாஹ். இது என்ன, இது ஏன் இப்படி செய்யறான்? அளவற்ற அருள் தான் காரணம். இதுக்கு என்ன காரணம்? அவனுடைய கருணைக்கு கணக்கு இல்ல. அளவற்ற அருளாளனா இருக்கிற காரணத்தினால என்ன பண்றான், பாவாணி போயிட்டு போறாங்க, என்ன என்னத்தை போட்டு அமல் செஞ்சு என்னத்தை கிடைக்க போகுது, நம்ம செஞ்சதுக்கு கணக்கு போட்ட மிஞ்சுமா, என்னத்தை பண்ண போறோம், 50 வருஷம் வாழ போறோம், 60 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்றோம், ஒரு 20 வருஷம் வரைக்கும் விவரம் தெரியாமையே காலத்தை கழிச்சிருப்போம், 20க்கு மேல அப்பதான் விவரம் தெரிய ஆரம்பிக்கும், விவரம் தெரியும் போதே தப்பு தப்பா தான் விவரத்தை சொல்லி தந்திருப்பாங்க, அதுல ஒரு 20 வருஷம் ஓடி போயிடும், கடைசியில் 45-50 வயசுல வந்துட்டு பள்ளியாசல உட்காந்துக்கிட்டு அல்லாஹ் அணுகிட்டு இருப்போம். இதுல என்ன சம்பாரிச்சு என்னத்தை போய் என்னத்தை கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், அவன் கருணை கொண்டு உங்களை கொண்டு சேர்க்கிறங்கிறான். எப்படி கருணை காட்டுறான், தப்புக்கெல்லாம் ஒரு தப்புக்கு ஒரு தப்புங்கிறான், நன்மைக்கெல்லாம் என்ன செய்யறான், ஒண்ணுக்கு 100ங்கிறான், ஒண்ணுக்கு 1000ங்கிறான், ஒண்ணுக்கு 10ங்கிறான், ஒண்ணுக்கு 700ங்கிறான், தாறுமாறா அள்ளி தர்றேங்கிறான். இந்த இடத்திலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அளவற்ற அருளை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனுஷன் ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறான், நல்லது செய்யணும்னு என்ன செய்யறான், இந்த காரியத்துக்கு நம்ம ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறான். நினைக்கும் போது உளப்பூர்வமா நினைக்கிறான். ஆனா காலையில பேங்க்ல கணக்கு பார்க்கறான், ரூபாயே இல்ல, கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டான், இதை இருக்குன்னு நினைச்சு கொடுக்குறேன்ட்டான். ஆனா பார்த்தா என்ன இல்ல, 10,000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னா முடியாது போல இருக்க, பீஸ் கட்டணுமே, ஸ்கூல் பீஸ் கட்ட சொல்லிட்டாங்களே, 10,000 ரூபாய் கொடுக்க முடியாத அப்படிங்கிறான். நினைச்சான் கொடுக்கல. அதே மாதிரி என்ன செய்யறான், ஒரு தப்பு செய்ய ஒருத்தன் நினைக்கிறான். எப்படி நினைக்கிறான், மணி பர்ஸை பிக் பாக்கெட் அடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறான். நினைச்சிட்டு செய்யல. ஒருத்தன் நல்லது செய்யறேன்னு நினைச்சிட்டு செய்யல, இன்னொருத்தன் கெட்டது செய்யறேன்னு நினைச்சிட்டு செய்யல. இதுல அல்லாஹ் எப்படி எடுத்துக்கிறான் தெரியுமா, நல்லது செய்யறேன்னு நினைச்சான்ல, நினைச்சிட்டு செய்யாம இருந்தான்ல, அவனுக்கு என்ன பண்றான், செஞ்சாண்டு எழுதுன்றான்ல. அல்லாஹ் என்ன செய்யறான், ஒருத்தன் நல்லது செய்ய நினைச்சிட்டு அதை செய்யாம விட்டுட்டான்னு சொன்னா அல்லாஹ் என்ன பண்றான், நினைச்சிட்டான்லடா, ரூபாய் இருக்குன்னு நினைச்சானே சொன்னா, பேங்க்ல இருக்குன்னு நினைச்சானே சொன்னா, இந்த மாதிரி வீட்டுல வந்து பார்த்தா ரூபாய் இருக்கும் நம்பிக்கையிலான சொன்னா, சொல்லிவிட்டான்ல, செஞ்சிடேன்னு சொல்லிவிட்டான்ல, குடு, தர்மம் செஞ்சிட்டான். 10,000 ரூபாய் தர்மம் செய்யறா நினைச்சிட்டு உண்மையா நினைச்சிருக்கானு, அல்லாஹ் ஏமாத்திருக்காண்டி சும்மா மேடையில் அறிவிக்கிறதுக்கு பேர் நினைச்சது இல்ல, நெசமா நினைக்கணும். நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த காரியத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுப்போம், இதுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுப்போம், இதுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுப்போம் நினைச்சிட்டோம். போய் பார்த்தா நிலைமை சரியில்லை. கணக்கு பார்த்தா அது என்ன கேஸுக்கு பணம் இல்ல, அதுக்கு பணம் இல்லைன்னு பொண்டாட்டி கேட்டோம். அப்பதான் ஞாபகம் வருது, ஆமா இதையெல்லாம் மறந்து விட்டோமே, சரி பாத்துக்கிறோம் நிறுத்தி யோசிப்ப. இப்ப இதுக்குதான் கூலி தரணுமா, இல்ல நீ தான் யாருக்கு ஒண்ணு கொடுக்கலையே, இதுக்கு கூலி தர வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. அல்லாஹ் என்ன செய்யறானா, இதுக்கும் கூலி தர்றானா. நன்மை செய்யற நினைச்சிட்டு செய்யாமல் போய்விட்டோம்னு சொன்னா செஞ்சான். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு இருக்காங்க, போர்க்களத்துக்கு. யுத்தத்துக்கு போனால் அதுக்கு நிறைய நன்மை தரக்கூடிய ஒரு காரியம். அப்ப சொல்றாங்க, மதீனாவிலே சில பேர் இருக்கிறார்கள், யுத்தத்துக்கு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மதீனாவில் நம்ம சொந்த ஊர் இருக்குது, அங்க சில மக்கள் இருக்கிறார்கள், நீங்க என்னென்னலாம் செய்றீங்களோ அதுல எல்லாம் அவங்களுக்கு பங்கு போய் சேரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் ஒரு பள்ளத்தாக்க கடந்து போறீங்களா, அவங்களும் கடந்தாங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு எதிரியோட யுத்தம் செஞ்சு காயப்படுறீங்களா, அவங்களும் காயப்பட்டாங்கன்னு அர்த்தம். நீங்க கொல்லப்பட்டீங்களா, அவங்களும் கொல்லப்பட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் இந்த பயணத்தில் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ, எதற்கெல்லாம் நன்மையான காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களோ அவ்வளவுலையும் இங்க வராமலே ஒரு சாரார் வந்து நன்மை அடிச்சு கொண்டிருக்கிறார்கள் மதீனாவில் உட்கார்ந்து கொண்டு. ஏன் என்று கேட்டால் ஹபஸஹுமுல் உதுரு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்களுக்கு நோய் இந்த பிரயாணத்தை தடுத்து விட்டது. அவங்களும் ரெடியா தான் இருந்திருக்காங்க, பேர் கொடுத்திருக்காங்க, நாங்களும் வருவோம் அப்படின்னு பேரை கொடுத்தாங்க. புறப்புற அன்னைக்கு பார்த்து வயிற்று போக்கு, ஒரு ஆளுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு வயிற்று வலி, ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால அவர் வரல.
அல்லாஹ் என்ன பண்றானா, வந்தாருன்னு கணக்கு வச்சுட்டாங்க. அவர் வர்றேன்னு நினைச்சாரு, நோயினால வர முடியல, இவங்க மட்டும்தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னென்ன காரியங்களை செய்கிறார்களோ அதுல எல்லாம் யாருக்கு பங்கு இருக்குது? வராம மதீனாவிலே இருந்து கொண்டிருக்கிறார்களே, இன்னபில் மதீனத்தில் ரிஜாலன், மதீனாவிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள். மா சலக்தும் வாதியன் இல்லா ஷரக்கூக்கும் ஃபில் அஜ்ரி, நீங்கள் ஒரு பள்ளத்தாக்கை கடந்து சென்றாலும் நீங்கள் வாங்குகிற கூலியில் அவர்களும் பங்குதாரர்களாக நிற்பார்கள். ஏன்? மனசுல நினைத்து விட்டார்கள். அப்ப எவ்வளவு பெரிய நண்பன் பாத்தீங்களா? அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளாளன் என்று விளங்குதா? நினைச்சதுக்கு கூலி தர்றாங்க. மனசால நியத்து வச்சிட்டீங்க, நெசமா செய்யணும்னு நினைச்சிட்டீங்க, அல்லது இப்படி வைக்கிறீங்க, நம்ம ஒரு நாளையில இருந்து ஒரு 10 நாளைக்கு நஃபிலான நோன்பு வைக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டீங்க. நாளையில இருந்து பார்த்தா உங்களுக்கு முடியவே இல்லை, நோன்பு வைக்கவே ஏறல. அந்த மாதிரி உங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டுருச்சு. நீங்க 10 நோன்பு வச்சு எல்லா கணக்குல எழுதி போயிருவான். நீங்க வைக்கவே இல்லை, அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நோன்பு வச்சு ஏண்டு கணக்கில் எழுதிருவான். நம்ம இந்த வருஷம் எப்படியாவது ஹஜ்ஜுக்கு போயிருவோம் அப்படின்னு முயற்சிகளை மேற்கொண்டுட்டே இருக்கிறீங்க. மண்டையை போட்டுட்டீங்க, ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னு எழுதிருவான்ல. நீங்க போவோம்னு சொல்லி எப்ப நியத்து பண்ணி முயற்சி பண்ணிட்டீங்களோ, அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நீங்க போயிட்டீங்கன்னு கணக்கில் எழுதிருவானா. இதுக்கு மேல அளவற்ற அல்லாஹ்வுடைய அருள் விளங்குதா? எவ்வளவு கருணை வச்சிருக்கான்னு விளங்குதா? எவ்வளவு கிருபை வச்சிருக்கான்னு விளங்குதா? அந்த அளவுக்கு அல்லாஹ் கருணை காட்டுறான். அதே நேரத்தில் தப்பு செய்யறோம்னு நினைச்சிட்டு செய்யல, கேட்கவே மாட்டான். நல்லா தப்பு செய்யறேன்னு ஒருத்தர் நினைக்கிறான், திருடன்னு நினைக்கிறான், அப்புறமா என்ன செய்யறான்? ஏதோ சந்தர்ப்பம், அல்லாவுக்கு பயந்து இல்ல, சந்தர்ப்பம் கிடைக்காதனால திருடலாம். அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நினைச்சு இல்லடா, சந்தர்ப்பம் கிடைச்சா திருடி இருப்பீங்களான்னு கேட்க மாட்டானா. திருடலையில விட்டு தொட போட போட போடான்றான்ல. அப்ப தப்பு செய்யணும் நினைத்து விட்டு அதை செய்ய முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் அதுக்கு கொஸ்டின் இல்லை, அது எழுதப்படாது, அது இறைவனுடைய பதிவேட்டில் பதிவு செய்யப்படாது. இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கருணையை வாரி வாரி இந்த உம்மத்துகளுக்கு, இந்த சமுதாயத்திற்கு, மனிதர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் நமக்கு அல்லாஹ் தர்ற கருணையுடைய வெளிப்பாட்டை சொல்வதாக இருந்தால், இன்னைக்கு உலகத்தில் எவனுமே சுத்தமா இல்லைங்க. பாவங்கள் தாறுமாறா ஆயிடுச்சு. நல்லவர்களை விரல் விட்டு எண்ணிடலாம். ஒழுங்கா சுத்தமா நடக்கிறவன் லட்சத்துல ஒருத்தன் தேர்வானாங்கிற அளவுக்கு உலகம் ரொம்ப தாறுமாறா போச்சு. இப்ப அல்லாஹ் அவன் கோபத்தை காட்ட நினைச்சான்னு வைங்க, ஒருத்தனுக்கும் ஒரு முடுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுல்ல. இவ்வளவு அநியாயம் நடந்த பிறகுங்க விட்டு வச்சிருக்காங்க உலகத்தை. அவனுடைய அளவற்ற அருளுக்கு எடுத்துக்காட்டு என்னது? இந்த உலகத்தை விட்டு வச்சிருக்காம இருங்க, சும்மா அழிக்காம. எல்லாம் அநியாயம், விச்சாரம் கொடி கட்டி பறக்கிறது, தண்ணி அந்த காலத்துல தாண்டி போயிட்டா. இப்ப எல்லாம் ஹைடெக்ல போயிட்டு இருக்கிறது. விச்சாரமா அதுல ஹைடெக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி வட்டியா அதுல ஹைடெக் வட்டியா போயிடுச்சு. இப்படி எந்த பிராடு பித்தலாட்டம் போதை பொருள் எடுத்துக்கொண்டாலும் ரொம்ப அட்வான்ஸா போய் கொண்டிருக்கு உலகம். நல்லவட பார்க்க முடியல. ஆனால் அல்லாஹ் என்ன பண்றான்? அவன் சப்போர்ட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவன் பொறுமையா காத்துட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் கூட காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலவு யுஆஹிதுல்லாஹு الناس بظلمهم ما ترك عليها من دابة. இவர்கள் செய்யற அநியாயத்திற்கு இந்த உலகத்தை பிடிப்பதாக இருந்தால் ஒரு ஜீவனையும் இந்த பூமியிலே நான் விட்டு வைத்திருக்க மாட்டேன். நான் பொறுத்திருக்கிறேன், உனக்கு டைம் தந்திருக்கிறேன், திருந்துவியாண்டு வாய்ப்பை தந்திருக்கிறேன், அந்த நேரத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் டிக்ளேர் பண்ணி காட்டுகிறான். இப்படி அல்லாஹ்வுடைய அருளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா, அப்படி கணக்கு வழங்கு இல்லாத அருளை வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறதை ஒரு பக்கம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்துல அவனுடைய கோபம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கருணை இல்லையா? வெறும் கருணையா போயிட்டா நீங்க என்ன நினைச்சிட கூடாது, சரியான ஏமாளியா இருப்பாமல் இருக்க. என்ன செஞ்சாலும் அள்ளி அள்ளி தர்றேங்கிறான், தப்பு செஞ்சா கண்டுக்கிற மாட்டேங்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு ஒரு சொர்க்கம் தர்றேங்கிறான், சுப்ஹானல்லாஹ் அதுக்கு ஒன்று தர்றேங்கிறான். சரியான ஒரு மாதிரியான ஆளா இருப்பானோ அப்படின்னு நினைச்சீங்கன்னு வைங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் இருக்கிறது அவனுடைய கோபம். எந்த அளவுக்கு கோபப்படுறான், அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு போகுதுன்னு கேட்டா, சில நேரங்களில் சில ஆட்கள் விஷயத்துல அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், இவன் நிரந்தரமா நரகத்துல கிடப்பான், இவனுக்கு பர்மனன்ட் நரகம். அல்லாஹ் இந்த உலகத்துல தான் ரஹ்மானா இருப்பான், இந்த உலகத்துல ரஹீமா இருப்பான். மறுமையில போனீங்கன்னு வைங்க, அப்பதான் நான் என்னுடைய கோபம் என்னன்னு உங்கள்கிட்ட காட்ட போறான். என்னுடைய கோபம் எப்படி இருக்குங்கிற எப்ப தெரியும்?
அந்த நாள் மஹ்ஷர் நாளைக்கு அப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான் இல்லையா, நியாய தீர்ப்பு நாள். நியாய தீர்ப்பு நாளைக்கு பிறகு அவன் யார் மீது கோவப்பட்டானோ, இந்த எல்லை கோட்டை தாண்டிட்டான் பாருங்க, இந்த எல்லை கோட்டுக்கு இங்கிட்டு இருக்கிறவன் இதெல்லாம் கருணை காட்டிப்படுறான். எல்லை கோட்டை தாண்டி இங்கிட்டு வந்துட்டான்னு சொன்னா அவன் அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா நரகம்னு ஒண்ணு சித்தரிக்கிறான், ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். நரகண்டா என்ன? முழுக்க முழுக்க நெருப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற நெருப்பு இருக்குதே, அடுப்புல தீ மூட்டுகிற நெருப்பு, இந்த நெருப்பை விட பல்லாயிரம் மடங்கு வெப்பம் உடையதாக்கும் நரகத்தின் நெருப்பு. அவ்வளவு பெரிய வெப்பம் அதிகமான நெருப்பை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், மூட்டி வைத்திருக்கிறான். அதான் நரகம் என்பது. அந்த நெருப்புக்குள்ள கொண்டை நம்மளை போட்டா என்ன கதிக்கு ஆகும்? நெருப்புக்குள்ளேயே போடுறதா இருந்தா ரொம்ப கருணை உள்ளவன் போடுவானா? கருணை உள்ளவன் தான். அந்த கருணை எங்க காட்டுறான்னு கேட்டா இந்த கோட்டோட நின்றுகிட்டியா, கருணை எப்படி கருணை? இந்த உலகத்துல போலையும் பண்ணிவிட்டு சொர்க்கத்துல கொண்டே விடுறான். எப்படி விடுறான்? எதெல்லாம் இந்த உலகத்துல ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் தாண்டி 1000 லட்சம் கோடி மடங்கு கிடைக்குது. லஹும் ஃபீஹா மா தஸ்தஹீஹில் அன்ஃபுஸ், மனசு விரும்புனதெல்லாம் அங்க கிடைக்குமா. சொர்க்கம் நம்மளை அனுபவிச்சு அனுப்பிட்டான்னு வைங்களேன், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் ஒரு விருதுநகரை விட பெருசா இருக்கும். ஒரு ஆளுக்கு கிடைக்கிறது மொத்தத்துக்கு கிடைக்கிறது சொல்லல, ஒரு விருதுநகர்ல ஒரு சாணி இடத்துக்கு சண்டை போட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய சொர்க்கம் எப்படி இருக்கு? சாரிவு, விரைந்து வாருங்கள். அல்லாஹ் சொல்லிக்க கூப்பிடுறான் உங்களை, சாரிவு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள். ஓ ஜன்னத்தின், சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள். சொர்க்கம் எவ்வளவு பெருசு தெரியுமா? உங்களுக்கு தர சொர்க்கத்தை சொல்லல அல்லாஹ், பொதுவா அர்லுஹா அர்து சமாவாத்தி வல்லல், இந்த வானம் பூமி எல்லாம் சேர்ந்து எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு சொர்க்கம். இந்த பூமியிலேயே நமக்கு ஏக்கர் கணக்கில் வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, இந்த பூமி வானத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா இது என்னது? இந்த பூமியையும் ஒரு கடுகையும் ஒப்பிட முடியுமா? இந்த பூமியையும் ஒரு கடுகையும் வச்சா கிட்டத்தில் வச்சா ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அந்த கடுகு எவ்வளவு சின்னதா இருக்கிறதோ அதை விட சின்னது இந்த பூமி. இந்த பிரபஞ்சத்தோட ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால், இந்த வானத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் இந்த பூமி ஒண்ணுமே இல்லை, இவ்வளவு பெருசு சொர்க்கம்ங்கிறான் அல்லாஹ். அப்ப அதுல ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு விருது தரமாட்டானா? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மதுரை கிடைக்காதா? அப்படி கிடைக்கும் சொர்க்கம் என்பது. அவ்வளவு பெருமாண்டமான இடத்தை கொடுத்து உயரமான இடத்துல, உயரத்துல சில்சில் எப்பவுமே இருக்கும். எதுக்கு ஊட்டிக்கு போறீங்க? உயரமா இருக்கிறதுக்கு போறீங்கல்ல. பள்ளமான இடத்தில் இருப்பதை விட உயரமான காஷ்மீருக்கு போனா குளுகுளுன்னு இருக்கும், உயரமான ஊட்டிக்கு ஏறினீங்கன்னா குளுகுளுன்னு இருக்கும், உயரமா இருக்கிற கொடைக்கானலுக்கு போனா குளுகுளுன்னு இருக்கும். உயரமான இடத்திலே தோட்டங்கள் அமைக்கப்பட்டு எல்லாமே ஊட்டியா இருக்குமே, ஆளுக்கு ஒரு ஊட்டி காத்துக்கிட்டு இருக்கிறது, ஆளுக்கு ஒரு கொடைக்கானல். நம்ம செஞ்ச அற்பமான அமல்களுக்கு அல்லாஹ் தரப்பக்கூடிய என்னது? ஏசிலாம் அங்க தேவையில்லை, இயற்கையாவே ஏசி. அந்த மாதிரியான ஒரு பாக்கியங்களை அல்லாஹ் தந்து அதுல என்ன செய்யறான்? அரண்மனைங்கிறான், மாளிகைங்கிறான், திண்டுங்கிறான், தலவாணிங்கிறான், கிண்ணம்ங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், கனிகள்ங்கிறான். நினைச்சா கிட்ட வந்து நிக்கும். சுத்தி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஆளுக்கு பணிவிடை செய்வதற்கு மாணவர்களும் சிறுவர்களும் சுற்றி சுற்றி வருவார்கள். இப்படி ஒரு தாறுமாறா கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு முடிவே கிடையாது, அதுக்கு அழிவே கிடையாது, சாவே கிடையாது. இங்க சளி ஓடும், அங்க சளி வராது. இங்க திண்டா பாத்ரூம் போகணும், குடிச்சா பாத்ரூம் போகணுமா இல்லையா? சாப்பிட்டு பண்ணு செய்யணும், அப்புறம் கக்கூசுக்கு போகணும். அங்க அதுவும் கிடையாது. சாப்பாடு பாட்டுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு, எங்க போச்சுன்னு தெரியாது. அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? அதை வேற விதமாக எரிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கி அதை வெளிக்கு போறது, ஒண்ணுக்கு போற பேச்சே அங்க கிடையாது. எந்த விதமான அசிங்கங்களும் கிடையாது, எந்த விதமான அருவருப்பும் கிடையாது. அப்படியான முறையில ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நினைஞ்சிருக்கிறான், அல்லாஹ் தந்து வச்சிருக்கிறான். அப்படி சொகுசா சாய்ந்து கொண்டு இந்த உலகத்துல என்னென்னலாம் வேணும் புருஷமார்கிட்ட கேட்கறீங்களோ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் தாண்டி அப்படி தங்க காப்புகள் அப்படி அடுக்குவான் அல்லாஹ். ஒரு வளையலுக்கு சட்டை போடுறீங்கள, அல்லாஹ் என்ன செய்வான்? அடுக்குவான். இங்க இருந்து இங்க வரைக்கும் தங்க காப்புகள் அதெல்லாம் சொல்லி காட்டுவான்ல. பட்டு அடைக்குத்தானே ஆசைப்படுறீங்க? ஓ லிபாசும் ஃபியா ஹரீர், அங்க எல்லாத்துக்கும் பட்டு, ஆம்பளைக்கும் பட்டு, ஆம்பளைக்கும் இங்க தடை. அங்க என்னது? ஆம்பளையும் பட்டாடை அணிஞ்சுக்கிட்டு மின்னிக்கிட்டு வருவாரு, பொம்பளைக்கும் பட்டாடை. பட்டு வேணுமா, நகைகள் வேணுமா, அலங்கார பொருள்கள் வேணுமா, கட்டில் வேணுமா, திண்டு வேணுமா, நினைச்சதெல்லாம் கிடைக்கும். இப்படி அள்ளி ஒரு பக்கம்
போடுறான் அல்லாஹ். இந்த கருணைக்கு அப்புறம் கோபத்தை பார்த்தா அதுக்கு போட்டி போடுற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா கருணை, இத்தனை இந்த கருணை யாரு காட்டுறான்? சும்மா அற்ப அளவுல நல்லவன நடந்துகிட்டவனுக்கு. பெருசா 100% நல்லவன் யார் நடந்தா? யாருமே நடக்கல. சும்மா சின்ன சின்ன காரியங்கள் பண்ணிருக்கிறோம். 24 மணி நேரத்துக்கு தவத்துல யாரும் செலவழிக்கல. இப்படி சின்ன சின்ன அளவுல நல்லவன நடந்துக்க பாருங்க, அவனுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்குறான். இங்கிட்டு பார்க்க போனீங்கன்னு சொன்னா நெருப்பு தூக்கி வைத்து முழுக்க முழுக்க நெருப்பு அதுல போட்டு அல்லாஹ் வறுக்கிறான். போத்திக்கிறதுக்கு போர்வை கேட்டா அது நெருப்பா இருக்கிறது. குடிக்க தண்ணி கேட்டா சீலு தான். சீலு சலம் குடிக்க இயலுமா? சீலையும் தண்ணியாடா வேணும். இந்தா ருசிச்சு பார். இன்ன காந்தல் அசீசுல் கரீம், ரொம்ப கண்ணியமானவன் சொல்லிக்கிட்டு இருந்தியே, ரொம்ப மரியாதைக்குரியவன் நினைச்சிட்டு இருந்தீங்க, ருசிச்சு பார். அல்லாஹ் சொல்லுவான், குடிக்குவான், உள்ள இறங்காது. உள்ள இறங்குனால என்ன செய்யுமா? துண்டை அறுக்குமா, துண்டு துண்டா நறுக்கிருமா. அந்த மாதிரி இருக்கும், உள்ள இறங்காது. அந்த மாதிரி கொதிக்கிற நீர் எப்படி கொதிக்குமா? செம்பு போல கொதிக்கும். தண்ணீர் ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபாரன்ஹீட்டை தான் தாங்கும், அதுக்கு மேல தாங்காது, அதுக்கு மேல கொதிக்காது. ஆனால் செம்பு இருக்கு பாருங்க, அது அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடியது. அந்த செம்பைய உருக்கி உள்ள ஊத்துனா உங்க கதி என்ன ஆகுறதுங்கிற? தாங்குவியா? குடிக்க தண்ணி கேட்டா ஒரு நாளைக்கு செம்பு வரும், ஒரு நாளைக்கு ரோஸ் மில்க் வர்ற மாதிரி, ஒரு நாளைக்கு என்ன வரும்? இந்த ரோஸ் மில்க் குடி, இந்த இது லஸ்ஸி, லஸ்ஸியா வேணும், அதான் சீலு அந்த கலர்ல இருக்கும்ல. ரோஸ் மில்க் கேட்டா செம்பு உருக்கி ஊத்துவான் அல்ல வாயில. லஸ்ஸியா வேணும், இந்தாங்க சீலு சலம் கொதிக்க வச்ச தண்ணி இதான் தருவானா. திங்கிறதுக்கு சாப்பாடுன்னு கேட்டா கள்ளி மரம், சக்கும் என்ற கள்ளி மரம். தாமுல் அதீம், குற்றவாளிகளுக்கு உணவு அதுதான். அது உள்ள நுழையாது, அதை உள்ள சாப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட கள்ளி மரத்தை வச்சு எல்லாம் என்ன செய்வான்? திணிக்குவான். அதனுடைய ருசி அப்படிப்பட்டதா இருக்கும். முள்ளு ஒரு பக்கம் கிழிக்கும். பசின்னு கேட்டு அதுதான் தருவேமா. இப்படி போட்டு ஒரு சாதாரண ஒரு தீக்கங்கு தீக்குச்சியை கொளுத்தும் போது மேல பட்டுட்டா துடிச்சு போயிடுறமே. சுடுதண்ணி மேல ஊத்திருச்சுன்னா, காலில் ஊத்திருச்சுன்னு சொன்னா 10 நாளைக்கு ஆஸ்பத்திரியில் படுக்கிறமே. இதை விட பல்லாயிரம் மடங்கு வெப்பமுள்ள நெருப்புலதுக்கு போட்டு வருத்தா என்ன கதி? அதை நினைச்சு பார்த்தான்னா ஒருத்தன் அந்த உலகத்துல இருமா போட வாழ்வானா? என் இஷ்டப்படி வாழ்வ நடப்பானா? தண்ணி அடிப்பானா? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வராதுன்னு தடுப்பானா? இதுக்கெல்லாம் என்ன அல்லாஹ் சித்தப்படுத்தி வச்சிருக்கிறான்? இன்னும் சொல்ல போனா சிலர் விஷயத்தில் அவன் காட்டுகிற கோபம் சில பேரை இப்படி கொஞ்சம் வறுத்து விட்டு வெளியேற்றிடுவானா. நரகத்திலங்க ரெண்டு சைஸ் வச்சுக்கிறான் அல்லாஹ். எப்படி 2 கேட்டகரி நரகத்தில் அனுப்பிடுறானா? அனுப்பின பிறகு என்ன செய்யறான் அல்லாஹ்? சில ஆட்களை போதுடா வெளியே வாங்கடான்றான். சில ஆட்களை வெளியே வாங்கன்னு கூப்பிட மாட்டான். சில ஆட்கள் என்ன செய்வான் அல்லாஹ்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நரகத்தில் போட்டுவிட்டு அப்புறமேல் வெளியே கொண்டு வந்துருவான். சில ஆட்கள் என்ன செய்வான்னு கேட்டா, உள்ள போனா போனதுதான், வெளியே வரவே இயலாதுன்னு சொல்லி சில ஆட்களை ஏற்படுத்தி இருக்கிறான். அவர்கள் மீது அல்லாஹ் கடுங்கோபம் கொள்றான்னு அர்த்தம். அது யாரு? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன, நரகத்துல போய் ஒரேடியா கிடக்கிறவன் ஒரு பக்கம் இருக்கிறான். கொஞ்ச நாளைக்கு அல்லாஹ் நம்மளை போட்டா கூட நமக்கு தாங்க முடியாது. நரகத்துல ஒரு 5 நாளைக்கு போட்டா கூட தாங்க இயலுமா? நான் கேட்கிறேன், 5 நாளைக்கு போட்டு வறுக்கிறா ஒத்துக்குருவீங்களா? அதே நமக்கு தாங்க இயலாதுன்னு சொன்னா நிரந்தரமா கொண்டை தள்ளுறான்னு வைங்க, என்ன கதிக்கு ஆகுறதுங்கிற. கடைசி வரைக்கும் லட்சம் கோடானு கோடி வருஷத்துக்கு உள்ளே கிடக்குவான். லாய மூத்து பிஹா உலா யஹ்யா. அவன் நினைக்குவானா இதோட எரிஞ்சி செத்து சாம்பலா போயிட்டா பரவாயில்லையே, சாவ மாட்டான். சாவ விட மாட்டேங்கிறான் அல்லாஹ். அப்படியான வேதனை யாருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் யாருக்கு வருது? எவன் ஒருத்தன் கடவுள் இல்லைங்கிறானோ, அவன் ஒருத்தன் படைச்சிருக்கும் பொழுது, அவன் உணவளித்திருக்கும் பொழுது, இவனுக்கு தேவையான செட்டிங்குகளை எல்லாம் இந்த உலகத்துல வாரி இறைத்திருக்கும் பொழுது, எல்லாத்தையும் அனுபவிச்சு என்ன செய்யறான்? எங்கடா கடவுள், யாரா பார்த்தது என்று கேட்கிறானே. தான் படைத்திருக்கும் பொழுது தன்னையே மறுத்துட்டான் பாருங்க. அவனுங்களை கொண்டு போய் நரகத்துல போட்டா போட்டதுதான், வெளியே வரவே முடியாது. கடைசி வரைக்கும் எங்கதான் கிடக்கணும்? அதுலதான் வெந்து சாக வேண்டும். சாவுறதா? சாவத்த முடியாத, வெந்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய பாவம். இது நம்ம யாரும் செய்யறது இல்லை. கடவுள் இல்லைன்னு யாராவது சொல்லுவீங்களா? இது விரிவா விளக்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு வெளியில உள்ளவர்கள் தான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள 1000ல் ஒருத்தன் கூட இந்த கணக்குல வரமாட்டான். இன்னொருத்தன் யாருன்னு கேட்டா, ஒருத்தன் படைச்சி இருக்கும் பொழுது
அவனுக்கு ஈக்குவலாக, அவனுக்கு சமமாக, அவனுக்கு நிகராக வேற யாரையாச்சும் நினைக்கிறான் பாருங்க. இவன் அல்லாஹ்வை வணங்கிட்டு அல்லாஹ்வுடைய இடத்துல வேற யாரையாச்சும் வச்சான்னு வைங்க, உங்களுக்கு என்ன தீர்ப்பு தெரியுமா? நரகத்துல போன நரகம்தான். ஒரு தீர்ப்பு சொல்றான், அவ்வளவுதான். கடைசி அது இருந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளவு கோபத்தை யார் மேல காட்டுறான்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவர்கள் மீது காட்டுகிறான். இந்த பாவம் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபத்தை விளங்காம நிரந்தர நரகத்தில் கிடக்கும்ங்கிறது புரியாம முஸ்லிம்களாக பிறந்து விட்டு என்ன செய்யறாங்க? நிரந்தர நரகத்திற்குரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். என்ன நிரந்தர நரகம்? உங்க ஊர்ல தர்கா விருதுநர்ல கொடிமரம் இருக்குது. அப்ப ஜெண்டா இருக்குல்ல, யாரோ ஒரு மனுஷன் மூத்தா போயிட்டான்னு சொன்னா அவன் பேர்ல ஒரு கொடிமரத்தை நட்டி வச்சு அதை தொட்டு என்ன செய்யறது? அது நமக்கு நன்மை தரும், அது நமக்கு செல்வத்தை தரும். அந்த கொடிமரம் யார் பேர்ல நடப்பட்டிருக்கிறதோ அவரை கூப்பிட்டா என்ன செய்வார்? நம்மளுக்கு உதவுவாரு என்றெல்லாம் நினைக்கிறீங்க. உங்களுக்கு கஷ்டங்களோ துன்பங்களோ நேரும் பொழுது யாரை கூப்பிடுறீங்க? பெரும்பாலானவங்க யா மொய்தீனே அப்படிங்கிறீங்க. அவர் யாரு? மொய்தீங்கிறவரு 500 வருஷத்துக்கு இந்த உலகத்துல பிறந்தாரு, நம்மள மாதிரி வாழ்ந்தாரு, திண்டாரு, மலைஜலம் கழிச்சாரு, இறந்து போயிட்டாரு, அவரை அடக்கிட்டாங்க மனுஷன். அதுக்கு முந்தையே முடிச்சிருக்கிறான் ரப்புல் ஆலமீன். அப்ப அல்லாஹ்வை கஷ்டங்கள் வரும் பொழுது அல்லாஹ்வை கூப்பிடுவதற்கு பதிலாக இந்த உலகத்துல வாழ்ந்து பிறந்து நம்மள மாதிரியே மௌத்தா போயிட்டு, இன்னைக்கு கூட உசுரோட இல்ல, நம்மள மாதிரியே மௌத்தா போய் அவர் அடக்கி விட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா நாகூர் ஆண்டவரே, அப்துல் கார் ஜிலானியே, மொய்தீன் ஆண்டவரே, எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம உங்க மாவட்டங்கள்ல உள்ள பள்ளிவாசல் இருக்கு பாருங்க, 90% பள்ளிவாசலுக்கு பேர் என்னன்னு பார்த்தா என்னங்க பேரு? மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாசலாம். உங்க ஊர்ல அல்லாஹ்வை வணங்குவதற்குரிய பள்ளிவாசலுக்கு பேர் என்ன? அட பாவிகளா, உங்களை எங்க கொண்டு நிப்பாட்டிருக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த மார்க்க அறிஞர்கள் முன்னாடி இருந்த பாவிகள் நிர்வாகிகளையும் முத்தவள்ளிகளையும் ஜமாத்து மக்களையும் எங்க கொண்டு நிப்பாட்டிட்டாங்க? பள்ளிவாசல் அல்லாஹ்வை வணங்குவதற்காக உரியது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் அத்தனையும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஃபலா ததுவும் அல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு யாரையும் கூப்பிடாதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்க என்ன பண்றீங்க? அந்த அல்லாஹ்வை வணங்குற பள்ளிவாசலுக்கு பேரு மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல். லெட்டர் பேர்ல அப்படி அடிக்கிறாங்க, ரிக்கார்ட் அப்படித்தான் பண்ணி வச்சுக்கிறாங்க. சில ஊர்ல போர்டே எழுதி போட்டுக்கிறான் மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல். யாரா அந்த மொய்தீன் ஆண்டவர்? அல்லாஹ். அவரு அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் பெற்றவரா? அவர் ஒண்ணும் இல்லைன்னு காட்டிட்டாங்க. அந்த காலத்துல விளங்காம நம்புன அவர் எங்க அடங்கியிருக்காரு? மொய்தீன் ஆண்டவர் எங்க சொல்லுங்க, தாய்மார்கள் சொல்லுங்க. பகதாதுல அடங்கியிருக்கிறாரா? பகதாது எங்க இருக்குது? ஈராக்ல இருக்குதா? ஈராக் இருக்கலாமா? ஈராக்ல தான் பகதாது இருக்குது. அந்த பகதாதுல தான் அடிச்சான், தர்காவுக்கு அடிச்சான், பாம்பு அடிச்சான், தூள் தூளா டூமுகும் எல்லாம் போச்சு. அதை காப்பாத்தினார் அவரு. இவன் யா மொய்தீன் இங்க உட்கார்ந்து கூப்பிடுறான், அவன் மொய்தீனுக்கு அடிக்கிறான். பாம்புலாம் எங்க விழுந்துச்சு? உளுந்த பாம்பு பூராவுமே அந்த பகதாதுல அப்துல் கார் ஜிலானி அடங்கி இருக்கிறாரு அதுலதான் போட்டான், ஒண்ணு மிஞ்சல. அப்ப என்ன விளங்குது? அல்லாஹ் தான் எல்லாம். அதெல்லாம் ஒண்ணு நல்லா காட்டுறானா இல்லையா? அப்ப இந்த யாரு போய் நீ கூப்பிடுறிய, அவர் ஒண்ணும் இல்ல காட்டிவிட்டான். அவர் அதெல்லாம் தடுக்க வேண்டியதானே? அவர் பக்கத்துல போறான், அதை தடுக்க மாட்டாரா? விருதுநகர்ல காப்பாத்த வந்துருவாராம். அப்படி நினைக்கிறீங்களே? அப்ப ஒரு மனிதனை எங்க கொண்டு நீங்க வைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வச்சீங்கன்னு சொன்னா அது அவனுக்கு பிடிக்காது, அதுல அவனுக்கு கடும் கோபம் வரும். அல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்படுத்துற காரியத்திலேயே ரொம்ப கோபம் எதுல வரும்? அவனை வைக்கிற இடத்தில் வேற ஒருத்தனை வச்சால் ஒத்துக்கிற மாட்டான். நான் கேட்கிறேன், இப்ப ஜெயலலிதா தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு சேர் போட்டு வச்சிருப்பான். நேற்று ஆஸ்பத்திரி திறந்தாங்க, அந்த சேர்ல நான் போய் உட்கார்ந்தேன்னு வைங்க, என்ன கதிக்கு நான் போய் அந்த ஜெயலலிதா உட்கார்ற சேர்ல உட்கார்ந்தேன்னு சொன்னா எனக்கு என்ன கதி ஆகும் தெரியுமா உங்களுக்கு? நான் விட்டு தள்ளுங்க, பன்னீர்செல்வம் உட்கார்ந்து வராதுல, பொன்னையன் உட்கார இயலுமான்னு கேட்கிறேன். பொன்னையன் உட்கார இயலுமா? ஜெயக்குமார் உட்கார இயலுமா? அப்ப ஜெயலலிதாவுக்குன்னு ஒரு போட்ட சேர்ல முதலமைச்சருங்கிற அந்த சேர்ல அவங்களுடைய சக மந்திரி உட்கார்ந்தா கூட எப்படி எடுத்துக்கொள்வாங்க? எடுத்துக்கிடுவாங்களா?
கருணாநிதி உட்கார்ந்து எழுப்பி விட்டுருவாங்க. மன்மோகன் சிங்குக்கு வந்து சேது சமுத்திர திட்டத்தை துவக்க விழா நடக்குதுல, இன்னைக்கு நடந்திருக்கு மதுரையில. மன்மோகன் சிங் வர்றாரு, கருணாநிதி வர்றாரு. கருணாநிதி வந்து கருணாநிதி சீட்ல தான் உட்காரணும், பிரதமருக்கு போட்டிருப்பாங்க. அதுல உட்கார்ந்து அப்படி தூக்கி உட்கார வச்சுடுவாங்க, இங்கிட்டு வாங்கன்றாங்க. இருக்கா இல்லையா? பிரதமருடைய சீட்ல பிரதமர் தான் உட்காரணும், முதல்வர் சீட்ல முதல்வர் தான் உட்காரணும். அப்படி எல்லாம் இருக்கிற ஒரு நிலையில நீங்க என்ன பண்றீங்க? அல்லாஹ்வுடைய சீட்ல கொண்டு போய் செத்து போன ஒரு மனுஷனை உட்கார வைக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் என்னைக்கோ மரணித்து அடக்கம் செய்யப்பட்டு அவர் வந்து அவர் கதை முடிந்து விட்டு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவரை போய் நீங்க கூப்பிடுறீங்களே, இதுக்கு அல்லாஹ் கோபம் வருமா வராதா? அல்லாஹ் வந்து ஜெயலலிதாவுக்கு இருக்கிற ரோசம் கூட அல்லாஹ்வுக்கு இல்லையா? ஒரு மன்மோகன் சிங் இருக்கிற ஒரு ரோசம் கூட அவருக்கு இருக்காதா? இன்னும் சொல்ல போனால் இப்படி எடுத்துக்கிறீங்களேன், ஒரு குடும்ப வாழ்க்கை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். ஒரு கணவன் மனைவி. அப்ப இந்த மனைவி வந்து கணவனுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறாள்ல, அந்த இடத்தை வேற ஒருத்தனுக்கு கொடுத்தா அந்த புருஷன் ஒத்துக்குருவானா? கணவனுக்குன்னு உள்ள இடம் இருக்கா இல்லையா? அப்ப கணவனுக்கு தண்ணி கொடுக்கலாம், ஏதாவது கஞ்சி கொடுக்கலாம், ஒரு டீயை போட்டு கொடுத்து அனுப்பி விடலாம். கணவனை வைக்கிற இடத்துல வச்சால் கணவன் ஒத்துக்குருவானா? ஒத்துக்கிற மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு ஒரு புடவை வாங்கி தெரியல அப்படின்னு கேட்டா ஒத்துக்குருவானா? நான் எதுக்கிட்டு இருக்கேன்னு கேட்பானா இல்லையா? ஒரு புடவை வாங்கி கேட்டா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அது ஏன் இடம், அந்த இடத்துக்கு நான் யாரையும் விட மாட்டேன் அப்படி சொல்றியா இல்லையா? அதை தாண்டி வந்து பெட்ரூம்ல 2 பேரும் படுத்துக்கிறதா ஒத்துக்குருவியா நீ? எந்த ஆம்பளையாச்சும் ஒத்துக்குருவானா? ஒத்துக்க, அது என்னுடைய இடம்ங்கிற. அடைய நீ இந்த பொண்டாட்டி நீ நான் படைச்ச, நீ பொண்டாட்டி நீ படைக்கல, சும்மா ஒரு ஒப்பந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுக்காக வேண்டி இவ்வளவு உரிமை உனக்கு இருக்கும்னு சொன்னா, அவன் படைச்ச பூமியில இருந்துகிட்டு, அவன் படைச்ச காத்து அனுபவிச்சுக்கிட்டு, அவன் போட்ட சோத்தை திண்டுக்கிட்டு, அவன் விளைவித்து தரக்கூடிய பயிர்களை சாப்பிட்டுக்கிட்டு, அவனுக்கு பக்கத்துல வேற ஆளை உட்கார வச்சீங்கன்னா அவனுக்கு எப்படி கோபம் வரும்? அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, எனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டேன். ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறான்? எல்லாத்தையும் மன்னிப்பாங்கிறான், இதை மன்னிக்க மாட்டேங்கிறான். எதை? ஏன் இடத்துல கொண்ட யாரையாவது வச்ச எனக்கு செய்யற வணக்கத்தை செய்யாட்ட கூட மன்னிச்சிருவாங்க. அல்ல துளுவிலையா தொலைஞ்சிட்டு போட நாயின் மன்னிச்சிருவான் சில ஆட்களுக்கு. அல்ல நோம்பு வைக்கலையா போட போட சொர்க்கத்துக்கு அப்புறம் கூட அனுப்பிடுவானா? அல்ல எந்த அளவுக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பாவம் செஞ்ச அடியான் வந்து அவன் மறுமையில விசாரணை நடக்குமா, அவன் ஷிர்க் வைக்கலையா, ஆனா பாவங்கள் செஞ்சிருப்பானா, அல்லாஹ் அப்படி கூப்பிடுவாங்க வாடா. அவன் என்ன விளவெழுத்து போய் அல்லாஹ் கூப்பிட்டு விட்டானே என்ன ஆகப்போ தெரியலையே, நம்ம லிஸ்ட் எல்லாம் எடுத்தான்னு சொன்னா நம்ம மூழ்கி போயிருவோம், ஒண்ணுமே தேராத. தனியா அல்ல அடுத்த ஆளுக்கு விளங்காம சொல்லுவானா, இப்படி மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவனை கிட்டத்துல கூப்பிட்டு எல்லாம் சொல்லுவானா, டேய் இத்தனை இதை செஞ்சியா? ஆமா. இத்தனை அதை செஞ்சியா? ஆமா. இவன் செஞ்சதை எல்லாம் சொல்லி காட்டுவானா. அவன் என்ன ஆயிடுவானா, என்னடா இது ஒண்ணு ஒண்ணா வருது, நம்ம கதை என்ன ஆகுமோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, சரி மன்னிச்சு ஓடி போயிரு, யாருக்கு சொல்ல மாட்டேன் ஓடு, இப்படிமான அல்ல. அல்ல என்ன செய்வானா, அடே உலகத்துல மறைச்சல இந்த இவ்வளவு பேர் மத்தியில நான் மறைக்கிறேன் ஓட சொர்க்கத்துக்குன்றானா. இப்படி எல்லாம் கூட அல்லாஹ் யாருக்கு செய்வான்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் வேற வேற பாவங்கள் செய்தவர்களை அவன் நினைத்தால் மன்னிச்சு அனுப்பிடுவானா? யார மன்னிக்க மாட்டேங்கிறான்? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, எனக்கு இணை கற்பிக்கப்படுவதை நான் மன்னிக்க மாட்டேன். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, இதை தவிர வேறு பாவங்கள் செஞ்சு இருந்தால் நாடுனா மன்னிச்சிருவேன் அப்படிங்கிறான். ஒமன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் ஒருத்தன் அல்லாஹ்வாகி எனக்கு இணை கற்பிக்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டேன், சொர்க்க ஹராம் வரவே இயலாதுங்கிறான் அல்லாஹ். அப்ப அந்த பாவத்தை இந்த சமுதாயம் செய்கிறதா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய இடத்தில் யாரையும் நிறுத்தாதீர்கள். அல்லாஹ்வுடைய இடத்தில் நிறுத்துறதுக்கு நான் சிம்பிளா குழந்தைக்கு புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ்வுடைய இடத்தில் நிறுத்துறேன்னா என்ன? 2 அல்லாஹ்னு சொன்னா தான் அல்லாஹ்வுடைய இடம்னு அர்த்தம் கிடையாதுங்க. அல்லாஹ் வந்து அவனுக்கு சில ஆற்றல்கள் இருக்கிறது, அது மாதிரியான ஆற்றல் நமக்கும் இருக்கிறது. சில ஆற்றல் வந்து இப்ப நீங்க பாக்குறீங்க, என்னை நீங்க பாக்குறீங்க, நான் உங்களை பார்க்கிறேன், பார்க்கும் ஆற்றல் நமக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அல்லாஹ் பார்ப்பானா இல்லையா? அல்லாஹ்வும் பார்ப்பான். நான் பேசுவதை நீங்கள் கேட்கிறீங்க, நீங்க பேசுற நான் கேட்கிறேன், கேட்கிற ஆற்றல், கேட்கிறேன்னா காதுல கேட்கிறது, கேட்கிற ஆற்றல் நமக்கு இருக்குல்ல, இதே மாதிரி அல்லாஹ்வும் கேட்பான். சமீஉன், கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. ஆனால் இது மாதிரி நிறைய அல்லாஹ்வும் கொடுப்பான். ஒரு ஆள் 50 ரூபாய் நீங்க கொடுக்க மாட்டீங்களா? நான் கொடுக்க மாட்டேன்னா
நீங்களும் கொடுப்பீங்க, நானும் கொடுப்பேன், அல்லாவும் கொடுப்பான். ஆனால் அல்லாவும் கொடுப்பான், நானும் கொடுப்பேன். அல்லாஹ் கொடுக்கிற மாதிரி நான் கொடுப்பேனா? அல்லாஹ் பார்க்கிற மாதிரி நான் பார்ப்பேனா? அல்லாஹ் கேட்கிற மாதிரி நான் கேட்பேனா? அப்படி கேட்பேன் என்று நினைத்தால் அல்லாஹ் இடத்தில் நீங்கள் என்னை வைத்து விட்டீர்கள் அர்த்தம். அது எப்படி? இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்வதாக இருந்தா, இப்ப நம்முடைய பார்வை இருக்குது. நான் உங்களை பார்க்கிறேன், இப்ப திடீர்னு கரண்ட் போச்சு, இருட்டாயிடுச்சு. நான் உங்களை பார்க்க இயலுமா? நீங்க என்னை பார்க்க இயலுமா? இப்ப திடீர்னு கரண்ட் போச்சுன்னு சொன்னா நான் நிக்கிறது உங்களுக்கு தெரியாது, நீங்க உட்கார்ந்து எனக்கு தெரியாது. அப்ப நாம் பார்ப்பது இங்கதான் பார்க்க முடியும், வெளிச்சத்தில் தான் பார்க்க முடியும். நம்மளும் பார்க்கிறோம், அல்லாவும் பார்க்கறான். நான் எப்ப பார்ப்பேன்? வெளிச்சம் இருந்தா தான் பார்ப்பேன். கரண்ட் போனா நல்லா பார்ப்பான்ல. அல்லாஹ்வுடைய பார்வைக்கு வெளிச்சம் அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், இந்த முன்னாடி இருக்கிற ஒரு 10 சஃப் எனக்கு தெரிகிறது, அதுக்கு பிந்தி எல்லாம் சும்மா தலையாத்தான் தெரியுது, தவிர யாருன்னு எனக்கு தெரியாது. அப்ப ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்தா தான் நான் பார்க்க இயலும், நீங்க பார்க்க இயலும். எங்க இருந்தாலும் பார்க்கலாம் இருந்தா நான் பாட்டுக்கு மெட்ராஸ்ல உட்கார்ந்து பேசுவேன், நீங்க விருதுநகர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கலாம். இதுக்காக நாங்க இங்க வர்றோம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தா தான் பார்க்க இயலும்ங்கிறதுனால தான் வர்றோம். அப்ப நம்முடைய பார்வைக்கு என்னது? இவ்வளவு தூரத்துல இருந்தா தான் பார்க்க இயலும், அதை தாண்டி போயிட்டா என்ன செய்ய முடியாது, பார்க்க இயலாது. இது நம்முடைய பார்வை. அதே மாதிரி நம்முடைய பார்வை எப்படின்னு கேட்டா, ஒரு வினாடியில, ஒரு மைக்ரோ வினாடியில ஒண்ணுதான் பார்க்க இயலும், ஒண்ணுதான் பார்க்க இயலும். 2 கண்ணு இருக்கிறதுனால 2 கூட பார்க்க இயலாது. இந்த கண்ணில் இவரை பார்த்து இந்த கண்ணில் இவரை பாருங்க பார்ப்போம், பார்க்க இயலாது. 2 கண்ணு கூட பாட்டு பிடிப்பானே இல்லையா? 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமான்னு கேட்கறான். 2 கண்களும் சேர்ந்து ஒரு காட்சியை தான் காணுமே தவிர 2 கண்கள் 2 காட்சியை காணாது. நான் அந்த கண்ணில் இவரை பார்த்து இந்த கண்ணில் இவரை பார்க்கும்போது இவரை பார்க்க முடியாது, இவரை பார்க்கும்போது இவரை பார்க்க முடியாது. நேர பார்த்தா கூட அந்த ஒரு மைக்ரோ செகண்ட்ல ஒன்னதான் நம்ம பார்க்கிறோம், 2 பார்க்க முடியாது. அல்ல அப்படியா? என்னையும் பார்க்கறான், உங்களையும் பார்க்கறான், உங்களையும் பார்க்கறான், மதுரையிலையும் பார்க்கறான், திருச்சியிலையும் பார்க்கறான், பம்பாயிலையும் பார்க்கறான், மெட்ராஸ்லையும் பார்க்கறான், அமெரிக்காவிலையும் பார்க்கறான், ரஷ்யாவிலையும் பார்க்கறான், மக்காவிலையும் பார்க்கறான், எங்கேயும் பார்க்கறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வினாடியில் என்ன செய்யறான்? எல்லாத்தையும் பார்க்கறான். மனுஷன் அப்படி பார்க்க இயலாது. அது மாதிரி அல்லாஹ் கேட்கறான். நீங்களும் கேட்கறீங்க, எதை கேட்பீங்க? மைக் இருந்தா தான் கேட்பீங்க, அல்ல காத்து இருந்தா தான் கேட்பீங்க, ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்தா தான் கேட்பீங்க. தொலைவு ஜாஸ்தியா போனாலும் கேட்காது, மைக் இல்லாட்டாலும் கேட்காது. அப்ப நம்முடைய கேட்கும் ஒரு நேரத்தில் 4 கேட்கலுமா? இப்ப நான் ஒரு பக்கம் இப்படி பேச, பாக்கர் இன்னொரு பக்கம் இப்படி பேச, இங்கிட்டு பார்க்க ஜாகிர் ஹுசைன் 3 பேர் பேச, 3ஐயும் கேட்டுவீங்களா நீங்க? 3 மைக்கில் 3 பேர் பேச ஆரம்பிக்கிறோம், இதான் விளங்க மாட்டேன், விளங்காது. ஏன் அப்படி விளங்கல? நமக்கு காது 2 இருந்தா கூட இந்த காதுல நீங்க சொல்லுங்க, இந்த காதுல நீங்க சொல்லுங்க கேட்கல. 2 பேர் பேச வரும்பொழுது இந்த காதுல நீங்க சொல்லுங்க, இந்த காதுல நீங்க சொல்லுங்க கேட்கலுமா? அப்ப 2 காதுல 2 கேட்க இயலாது, ஒண்ணுதான் கேட்கணும். அப்ப நம்முடைய கேட்கும் திறன் எப்படி இருக்கு? ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் கேட்க இயலுது. ஆனால் அல்லாஹ்வுடைய கேட்கிறது என்ன? நீங்க எல்லாரும் சேர்ந்து கத்துறீங்க, ஆளுக்கு வெவ்வேறு கோரிக்கை, ஒரு செகண்ட்ல கத்துறீங்க. யாரு யாரு என்னென்ன கத்துனான்னு உனக்கு தெரியும். அவனும் கேட்பான். எப்படி கேட்பான்? கோடானு கோடி காதுல கேட்கிற மாதிரி அவன் கேட்பான். இந்த வேறுபாட்டை நீங்க விளங்கிக்கிறீங்க. இப்ப இப்ப அவுலியாவை கூப்பிடுறீங்க, நாகூர் ஆண்டவரேங்கிறீங்க, அப்துல் கார் ஜிலானியேங்கிறீங்க. இது மனிதன் என்ற அந்தஸ்துல வைத்து கூப்பிடுறீங்களா? அவருடைய கேட்கிற சக்தி அல்லாஹ்வுக்கு உள்ளது மாதிரி இருக்குன்னு நினைச்சு கூப்பிடுறீங்களா? சிந்திச்சு பாருங்க. அப்துல் காதரே ஜிலானியன்னு கூப்பிடுறீங்கள, யாமூனிதன் கூப்பிடுறீங்க. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? விருதுநகர்ல இருந்து கூப்பிடுறீங்க. எத்தனை பேர் கூப்பிடுறீங்க? ஆயிரக்கணக்கான பேர் கூப்பிடுறீங்க. என்ன நினைச்சு கூப்பிடுறீங்க? இந்த 1000 அவரை கேட்கும், எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கேட்கும், எங்கிருந்து கேட்டாலும் அவருக்கு விளங்கும். அப்ப அவர் எங்க போயிட்டாரு? இப்ப மனுஷனுடைய கேட்கும் திறனை தாண்டி அல்லாஹ் கேட்பான, அப்படி கேட்பாரு. எப்படி அவ்வளவு பேரும் சேர்ந்து யா அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு விளங்குமோ, அந்த மாதிரி நாகூர் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா யாருக்கு விளங்கு? நாகூர்ல அடங்கி இருக்கிற விளங்குங்கிறீங்களே, இது யாரு மாதிரி அவரை வைக்கிறீங்க? அல்லாஹ் மாதிரி வச்சிட்டீங்களா? அப்ப அல்லாஹ் மாதிரி கேட்பாரு, அல்லாஹ் மாதிரி பார்க்குவார்னு ஒரு ஆளை நினைத்தீர்களே, ஆனால் அவுட்டு. நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிட்டீங்க. அதே மாதிரி அல்லாஹ் கொடுப்பான், மனுஷன் கொடுப்பான். எப்படி கொடுப்போம்? நான் கொடுக்கிறேன், அந்த இப்படி பாக்கெட்ல கையை விடணும், இப்படி எடுக்கணும், இந்தாங்க நீட்டணும், நீங்கள் கையை நீட்டணும், அதை வாங்கணும். இப்படிதான் நம்ம கொடுப்போம், நம்ம அப்படிதான் கொடுப்போம். அல்லாஹ் அப்படி எனக்காக கொடுத்துருக்கானா? அல்லாஹ் நான் கஷ்டப்படுறேன், அப்படி கையை நீட்டி இந்த அவச்சுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு பாக்கெட்ல எல்லாம் திணிச்சானா? அப்ப நம்ம இப்படி கொடுத்தோமா? யார்ட்டையாவது ஒரு 1000 ரூபாய் தான் கேட்கிறாரு. 1000 ரூபாயா பாக்கெட்ல பாரு இருக்கும்,
அப்படி கொடுத்தோமா? ஒருத்தர் 1000 ரூபாய் கேட்கிறாருங்க, இப்படி எடுத்து தான் 1000 ரூபாய் கொடுப்போமே தவிர நம்ம இப்படி கொடுக்க மாட்டோம். 1000 ரூபாய் தானே வேணும், இப்போ உன் பாக்கெட்ல பாரு இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னால கொடுக்க இயலுமா? கொடுக்க இயலாது. ஆனால் நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி நீங்க அப்துல் காதர் ஜிலானிட்ட கேட்டீங்களா, மனுஷன் கேட்ட மாதிரி கேட்டீங்களா? அப்துல் காதர் ஜிலானியே செல்வத்தை தாங்குறீங்க. என்ன அர்த்தம்? அல்லாஹ் எப்படி தருவானோ, யாருக்கும் தெரியாமல் தருவானோ, எத்தனை பேருக்கும் தருவானோ, கையை நீட்டி மனுஷன் தர்ற மாதிரி தராம நமக்கு அறியாத முறையில் அல்லாஹ் எப்படி தருவானோ அந்த மாதிரி அவர் தருவார் நினைச்சா கேக்குறீங்க. இவர் எங்க கொண்டு வச்சுட்டீங்க? அல்லாஹ் இடத்துல வச்சுட்டீங்க. இதுதான் அல்லாஹ்வுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தி நிரந்தர நரகத்தில் தள்ளும். இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுபட்டாக வேண்டும். அடுத்து உங்க ஊர்ல ஸ்பெஷலா சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் கடும் கோபம் எதுல வச்சிருக்கிறானோ அந்த காரியம் இந்த ஊரில் தலைவிரித்து ஆடுகிறது. அது என்ன காரியம்? வட்டி. மற்ற சமுதாயங்கள் வட்டி வாங்கிட்டு போகலாம், அவங்களுக்கு நெறி கிடையாது. ஆனா அவர்களுக்கும் நம்ம நம்பிக்கை பிரகாரம் அந்த தண்டனை உண்டு, அது வேற விஷயம். ஆனால் முஸ்லிம்கள், அல்லாஹ்வை நம்புகிற முஸ்லிம்கள் வட்டி வாங்கலாமா? வட்டிங்கிறது ரொம்ப முஸ்லிம் வியாபாரிகள் கூட ஒரு கடன் கொடுத்தால் அதுக்கு வட்டி வாங்குகிறார்கள். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவி செய்யற அல்லாஹ் காசு எதுக்கு தர்றான்? என் தேவைக்கு மேல அல்லாஹ் எதுக்கு தர்றான்? எனக்கு தேவை, ஒரு மனுஷனுக்கு 1000 கோடி தந்துட்டான்னு வைங்க, 1000 கோடி ஒரு மனுஷன் திங்க இயலுமா? அடை நீ கோடீஸ்வரனா இருந்தாலும் அந்த அரைக்காப்படி அரிசிக்கு மேல திங்க இயலுமான்ற வயிற்றுடைய சைஸ் அவ்வளவுதானடா இருக்குது. கொஞ்சம் ருசியை கூட்டிக்கிற முடியுமே தவிர என்னத்தை தின்ற போற? 1000 கோடி ரூபாய் உங்ககிட்ட இருந்தாலும் நீ சாவுற வரைக்கும் 2 கோடி ரூபாய்க்கு திம்பியா? திங்க மாட்ட. அப்ப ஏன் அல்லாஹ் இவ்வளவு தர்றான் நிறைய? ஒரு மனிதனுக்கு இவ்வளவு தேவைன்னு தெரிஞ்சு கூட அல்லாஹ் என்ன செய்யறான்? 7 தலைமுறைக்கு அல்லாஹ் தள்ளி தர்றான். எதுக்கு தர்றான்? இத அடுத்தவனுக்கு கொடுக்கறியா? மனிதாபிமானம் உன்கிட்ட இருக்குதா? பிறருக்கு கொடுத்து உதவுறியா? உன்கிட்ட கரிசனம் இருக்குதா? உன்கிட்ட கருணை இருக்குதா என்று டெஸ்ட் பண்ணுவதற்கு தர்றானே தவிர அவன் கிறுக்கம் கிடையாது. நீங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க, ஒரு பையனை படிக்க வச்சு, மகனை படிக்க வச்சுக்கிறீங்க, 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். நீங்க கோடானு கோடி அம்பானி விட்டு பரம்பரையில வச்சுக்கிறோமே, பில்கேட்ஸுக்கு பேரண்ட வச்சுக்கிறோம். நீங்க அவனுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? அவன் வயசுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 100 ரூபா கொடுப்பீங்க, இல்ல பாக்கெட் பண்ணி 1000 ரூபா கொடுத்துருவீங்க. 5 லட்சம் ரூபா டெய்லி கொடுப்பீங்களா? இவனுக்கே 5 லட்சம் ரூபான்னு நினைப்பீங்களா? இல்லையா? அப்ப அல்லாஹ் அதை விட விவரமானவன் இல்லையா? அவன் தர்றான் இவ்வளவு. நமக்கு திங்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ, நம்ம அணிவதற்கு எவ்வளவு தேவையோ, நம்ம வீடு கட்டுவதற்கு எவ்வளவு தேவையோ அதை விட பல்லாயிரம் மடங்கு அதிகமா அல்லாஹ் நமக்கு தர்றான்னு சொன்னா டெஸ்ட், சோதனை. என்ன சோதனை? ஏழைகள் இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நீ கொடுப்பியா? ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு சிகிச்சை பண்ண முடியாம இருப்பாங்க, பைபாஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பான் டாக்டர். அதுக்கு உதவி செய்யறதுக்கு உன்கிட்ட இரக்கம் இருக்குதா? கருணை இருக்குதா? ஆபரேஷன் முன்னாடி செத்து போயிருவான்னு சொல்லியிருப்பான், கேன்சர் வியாதி இருக்கும், அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணி அவனை கை தூக்கி விடுறியா? இப்படி சாவ கிடக்கிற நோயாளிகளுக்கு உதவி செய்யறவன் எத்தனை பேரு? ஒரு பெட்டி கடை வச்சு கொடுத்தா பொழைச்சிக்கிறவான் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். ஒரு பெட்டி கடைக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து உதவம் இருக்கிறியா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவதற்காகத்தான் அல்லாஹ் காசை தாறுமாறா தர்றானே தவிர இதுக்கு இல்ல. அந்த மக்களையே மேலும் சுரண்டுவதற்கா? வட்டி நீ யார்ட்ட வாங்குற? வட்டி வாங்க போறவன் யார் வாங்குவான்? எவன்கிட்ட இல்லையோ அவன் தான் வாங்குவான். எவன் கஷ்டப்படுறான் அவன் தான் வாங்குவான். பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வாங்குவான், மருத்துவமனை பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்ட முடியாமல் வாங்குவான், ஒரு நெருக்கடிக்கு ஆளானவன் வாங்குவான், சாப்பாட்டு கஷ்டப்படுறவன் வாங்குவான். அந்த மனிதனுக்கு மனிதாபிமானமாக உதவி செய்ய வேண்டிய நீ என்ன பண்ற? 1000 ரூபாய் தந்தா 1100 தருவியா? 2000 ரூபாய் தந்தா 2100 தருவியா? ஒரு மாசத்துக்கு இவ்வளவு தருவியா? அதுல என்ன ஆச்சுன்னா அந்த இறக்கு குணம் குறைஞ்சி குறைஞ்சி மாசம் ஆயிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் தாண்டி மல்டி வட்டி, மீட்டர் வட்டின்னு சொல்லி மணிக்கு வட்டிங்க. மெட்ராஸுக்கெல்லாம் போனீங்கன்னா மணிக்கணக்குக்கு வட்டி. 1 லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டு 1 மணி நேரத்தில் 1 லட்சத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். இன்னொரு மணி நேரத்துக்கு இன்னொரு 1000, இன்னொரு மணி நேரத்துக்கு இன்னொரு 1000, மணிக்கு 1000 சொல்லி மீட்டர் வட்டி போடுறாங்கல்ல. கந்து வட்டி, மீட்டர் வட்டி, மல்டி வட்டி, இலவு வட்டின்னு எக்கச்சக்கமான வட்டி இருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்? ஃபமன் ஜாஅஹு மௌஇலத்தும் மிர் ரப்பிஹி, இறைவனிடமிருந்து இந்த அறிவுரை வந்த பிறகு ஃபன்தஹா, இன்றோடு வட்டியை விட்டு விலகிக் கொள்வானேயானால் ஃபலஹு மா ஸலஃப், இதுக்கு முந்தி வாங்கினது நீயே வச்சுக்கோ. அல்லாஹ் சொல்றான்.
இன்னைக்கு தான் திருந்தியா, இதுக்கு முந்தி உள்ளதை வச்சுக்கு தொலைஞ்சு போடா. ஆனால் ஒமன் ஆத, இதுக்கு பிந்தி எவனாவது வாங்கினால் உலாய்க்கு அஸ்ஹாபுன்னார், அவர்கள் நரகத்திலே கிடப்பார்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதுல என்றென்றும் நிரந்தரமாக கிடப்பார்கள். நரகத்துல அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறான் பாருங்க, அல்லாஹ் இல்லைன்னு சொல்றான் பாருங்க, அவன்லாம் எப்படி பர்மனண்டா நரகத்துல கிடப்பானோ அதே மாதிரி கிடப்பான் என்று அல்லாஹ் யார சொல்றான்? வட்டி வாங்குவர்களை சொல்கிறான். வட்டியின் சாயல் கூட நம் மீது படியக்கூடாது. மனிதாபிமான அடிப்படையில் தான் கடன் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் எப்படி மார்க்கத்தை உனக்கு சொல்லுது என்று கேட்டா, கடனை கொடு, சொன்ன டயத்துக்கு அவன் திருப்பி தரவில்லை என்று சொன்னால் அவகாசத்தை கூட்டி கொடு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதையும் தாண்டி அதுவும் அவனுக்கு செய்ய முடியல என்று சொன்னா தள்ளுபடி பண்றா, தள்ளுபடி பண்ணு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல ஒரு மனுஷன் வந்து நிறுத்தப்படுவானா, அவனுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஒரு நன்மையுமே இருக்காராம். எல்லாம் பிரட்டி பிரட்டி பார்த்தா எல்லாம் கோழி முட்டை, ஒரு மார்க்கம் வாங்கவே இல்லை. அல்லாஹ் என்ன பண்றான்? நல்லா தேடி பார்ப்பங்க, ஏதாவது இருக்கான்னு பாருங்க பாண்ட உடனே ஒரே ஒரு நன்மை இவன் பேர்ல வருது. மலக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கல, அந்த சபையில் அம்பலப்படுத்துறதுக்காக கேட்கிறான். அல்லாஹ் கேட்டோன்னு மலக்குகள் சொல்லுவாங்க, ஒரே ஒரு நன்மை இவன் செஞ்சிருக்கிறான். என்ன நன்மை? கடன் கொடுப்பான், கடன் கொடுத்துட்டு திருப்பி தந்தாங்கன்னு சொன்னா வாங்கிக்கிருவான், திருப்பி தர முடியல என்று சொன்னா போங்கப்பா தள்ளுபடி பண்ணிட்டு போங்க பாண்டுவான். இப்படி இவன் நடந்துகிட்டான் அப்படின்னு சொல்லி மலக்குகள் எடுத்து காட்டுவாங்க. உடனே அல்லாஹ் கூப்பிடுவான், வேண்டாம், உங்களுக்கு தான் அவ்வளவு இறக்கம் இருக்குதோ, உங்களோட எங்களுக்கு இறக்கம் இல்லையோ, உன்னை சொர்க்கத்துக்கு போக சொல்லுங்கடான்றாங்க. நீ வந்து ஒரு அடியானுக்கு நீ தள்ளுபடி பண்ணுவ, நான் தள்ளுபடி பண்ண மாட்டேனா? இல்லாதவனுடைய கடனை நீ தள்ளுபடி பண்ணேன்னு சொன்னா அந்த ஒரு நன்மைக்காக வேண்டி நான் உனக்கு தள்ளுபடி பண்றேன், போடா போடா சொர்க்கத்துக்கு. ஒரு நன்மையை அவன் செய்யவே இல்லை, அவன் கணக்கே ஜீரோவா இருக்கிறது. அவன் செஞ்ச நன்மையெல்லாம் என்னது? வசதி உள்ளவன்ட்ட கடனை வசூல் பண்ணிக்கிறவன், வசதி இல்லைன்னா தள்ளுபடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு இறக்கம் இருக்கணும் இவனுக்கு, இந்த ஒண்ணுக்கே சொர்க்கத்தை போடுறாங்க அல்லாஹ். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எந்த ஒரு கட்டத்திலையும் வட்டிக்கு வாங்கிறாதீங்க. வட்டிங்கிற முசீபத்தில் என்ன செய்யக்கூடாது? விழுந்துடக்கூடாது. இந்த மாதிரியான பாவங்கள் செய்தவர்கள் நிரந்தரமாக என்றென்றும் நரகப்படுகொலியில விழுந்து கிடப்பார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய கோபத்தை சொல்வதாக இருந்தால் சுபு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இருந்தாலும் நேரம் ஒன்று இருக்குதுல்ல, வணங்குதா, குறிப்பிட்ட நேரம் எனக்கு தந்த நேரம் வந்து விட்ட காரணத்தினால இதுவே ஒரு அறிவுள்ள மக்களுக்கு போதும். இந்த உலக வாழ்க்கை முடியக்கூடிய வாழ்க்கை, 50 வருஷமோ 60 வருஷமோ இந்த உலகத்தில் வாழ போறோம். இதுக்கு அப்புறம் அழியாத பெருவாழ்க்கை இருக்கிறது. அங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிறுத்தப்பட போறோம். அந்த விசாரணையில் நம்ம ஜெயிக்கணும். அதை மட்டும் நம்ம கவனத்தில் கொண்டோம் சொன்னா அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளுக்கு சொந்தக்காரர்கள் ஆக முடியும். அவனுடைய கடுமையான கோபத்திலிருந்து தப்பித்துக் கொண்டவர்களாக ஆக முடியும். இதை உணர்ந்து நடக்கின்ற நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன்.
பப்ளிகேஷன் 83/3 ஊர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1 ஃபோன் நம்பர் 65690810 குர்ஆன் தமிழாக்கம் மௌலவி பி ஜைனுல் ஆபிதீன். குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, தொகுக்கப்பட்ட வரலாறு, இறைவேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழ் நடை. இப்போது 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு வெளிவந்து விட்டது. விலை ரூபாய் 450 மட்டுமே. மற்றும் 100க்கு மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் பிஜே அவர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1.